இப்போ பெரிய குட்டீஸ்க்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் வீட்டில் பெரிய குட்டீஸ் இருந்தாங்கன்னா இருக்கு சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா சண்டே என்ஜாய் பண்ணுங்க. எல்லா பொருளெல்லாம் திங்ஸ் எல்லாம் நைட்டே எடுத்து வச்சுக்கணும் நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு. ஓகே, குட். ஆமாம், அடுத்தது பெரிய குட்டீஸ்க்கு ஏதாவது மெடிடேஷன் கொடுக்குறீங்களா? ஏதாவது கொடுத்துருக்குமாமா உங்களுக்கு? பெரிய குட்டீஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? பெரிய குட்டீஸ் எல்லாம் கேமரா ஆன் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? ஓகே, 13 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் வரலான்னு சொல்லியிருக்கிறோம். அம்மா அவங்க செல்வியமா இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. செல்வி அம்மா இது யார் இல்லைங்கய்யா. இன்சார்ஜ்? இந்த ப்ரோக்ராம் இன்சார்ஜ் யாருங்கம்மா? பிருந்தா சிவம் அம்மா. இசைக்கு ராணி அம்மா இருக்காங்க ஐயா. தைக்கிறாங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. இந்த கோர்ஸ்ல வர்றவங்க ஸ்ரீஹரிணி வந்திருக்காங்க. ஓகே, சம்யுக்தா, சதிகா. ஏஜ் என்ன தங்கம்? ரெகுலரா வர்றீங்களா? விஷாலி, மைஷாலியா மிஷாலியா? ஓகே, சரி. இவங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் கொடுத்துருக்குமாங்கம்மா? ஆமாங்க ஐயா, மூச்சு தியானம்னு கொடுத்தீங்க. நாங்க போன ஓ, வாரமும் நாங்களும் அதுதான் கொடுத்தோம். அதான் கொடுத்தீங்களா? சரி சரி சரிம்மா. சரி குட்டீஸ், கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ஒரு மெடிடேட் பண்ணலாமா? ஓகே, சிட் ஸ்ட்ரைட். எப்பவுமே எந்த ஒரு விஷயம் செய்யறப்பவுமே ஃபர்ஸ்ட் மெடிடேஷன். ஓகே, நீங்க படிக்கிறப்ப கூட இன்க்ளூடிங். ஏன்னா மெடிடேஷன் என்ன பண்ணுன்னா நம்ம பிரெயின் வந்து மைண்டு வந்து ஃப்ரீக்வன்சி லோ பண்ணி காம் பண்ணிடும். இப்போ மெடிடேஷனில் நம்ம மைண்டு காம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்காகத்தான் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஈஸியாக கிடைச்சிரும், சரியா? கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம மெடிடேட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் வந்து மெடிடேட் பண்ணுறோம். ஓகே, இவங்களுக்கு இறைவனுக்கு குருவனுக்கு பாடுறீங்களாம்மா ரெகுலரா? ஓகே, குட்டீஸ்ல யாராச்சுக்கு குட்டீஸ் யாரும் பாடுறீங்களா? ஸ்ரீஹரிணி பாடுறீங்களா? சரி, ஓகே, நீங்க யாரோ ஒருத்தர் பாடுங்கம்மா. குட்டீஸ் எல்லாரும் கண்களை மூடி அந்த பாட்டை வந்து நல்லா கேட்கணும். ஓகே, கவனமா கேளுங்க. ஒரு விரிப்பின் மீது கண்களை மூடி நேரா முதுகுத்தண்டு கழுத்து நேராக இருக்குமாறு அமர்ந்து கொண்டு நாம் வாழும் இந்த வையகத்தை மனதார வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் நீதமர
சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன். வாழ்க வளம். குட்டீஸ் எல்லாரும் தியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்க. கைகள் கோர்த்து இருக்கணும், கண்கள் மூடி, தலை கழுத்து முதுகுத்தண்டு நேராக, உடல் சற்றை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு புதிய தியானம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த தியானம் நம்முடைய 5 புலன்களின் மேல் நாம் மனம் வைத்து செய்யக்கூடிய தியானம். நம்முடைய தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இந்த 5 மேலையும் மனதை செலுத்தி தவம் இயற்ற போறோம். இதனுடைய விளக்கம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப தவத்துக்குள்ள போறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகத்தை அப்படியே நினைங்க. உங்க வீட்டை அப்படியே முழுசா நினைச்சு பார்க்கணும். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹால், இன்னும் கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம், வெளியில் இருக்கிற வராண்டா, இதெல்லாம் ஹோல் நம்ம வீட்டையே நினைக்கணும். நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. ஒரு தெய்வீக சக்தி நிரம்பி இருப்பதை உணரும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்ம வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிற அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளாகவும் பாய்ந்து நிரம்பி இருப்பதை உணர்கிறோம். அருட்காப்பு
இந்த இறை சக்தியை நமக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமா. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குரு மகான்களையும் நினைந்து வணங்கிக் கொள்கிறோம். அன்னை, தந்தை, ஆஸ்தான், குருமார்கள் அனைவரிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள். வாழ்க வளம். தவம், பஞ்சேந்திரிய தவம். முதலிலே தொடு உணர் கருவியாகிய தோளின் மேல் மனம் செலுத்தி தவம். உங்க உடலையே கவனிங்க. உச்சி முதல் பாதம் வரை இந்த தோல் ஒரு போர்வை போல போர்த்தப்பட்டிருக்கிறது. நம்ம உடலையே கவனிப்போம். தோல் தான் நம்ம 5 புலன்கள்லயே மிகப்பெரிய புலன். இந்த தோல் தான். இந்த தோல் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. தோல் நம்மை பாதுகாப்பதோடு நம்ம உடல் கழிவுகளை நீக்குவதற்கும் அதுதான் பயன்படுகிறது. தொடு உணர்ச்சி உணர்வதற்கு பயன்படுகிறது. தோலின் மேல் மனம் செலுத்தி தவம் செய்து கொண்டிருக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை உங்களை ஒரு சிலை மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த சிலையை சுற்றிலும் இந்த தோல் இருக்கிறத அப்படியே உணர்ந்து பாரு. மனம் எதை நினைக்கிறதோ அங்க ஆற்றல் குவியறக்க ஆரம்பிச்சிடும். உங்க தோல் முழுக்க அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறத உணருங்க. தோலில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் சரியாகட்டும். தோல் முழு ஆற்றல் கொண்டதாக தூய்மையானதாக மாறட்டும். இந்த தோல் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இயங்கட்டும். நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய செயலிலே இது ஈடுபடட்டும். தோலுக்கு நன்றி கூறி இரண்டாவது அறிவாக மலர்ச்சி பெற்ற நாவின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். நாக்கை மடித்து மேல் எண்ணத்துல மட்டும் வச்சுக்கோங்க. நாக்கை நல்லா மடிச்சு நல்லா மேல் எண்ணத்துல முட்டை வைக்கணும். நல்லா உள்ள தள்ளி நல்லா முட்டை வச்சுக்கோங்க. முட்டை வச்சுட்டு அந்த நாக்கையே கவனிங்க. இந்த நாக்கு தான் நமக்கு சுவையை உணர்வதற்கு பயன்படுகிறது. நாக்கினுடைய நுனிப்பகுதியிலிருந்து முழு நாக்கையும் கவனிக்கிறோம். இந்த நாவு தான் நாம் பேசுவதற்கு உதவுகிறது, உணவை ஜீரணிப்பதற்கு உதவுகிறது. இந்த நாக்குல நல்ல ஆற்றல் திணிவு பெறட்டும்.
நாவில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கட்டும். இந்த நாக்கு நல்லதை செய்யக்கூடிய செயல்களில் மட்டும் ஈடுபடட்டும். உணவை அளவாக எடுப்பதும் மற்றவர்களிடம் பேசும்போது அன்பாக பேசுவதற்கு மட்டும் இந்த நாக்கு செயல்படட்டும். உங்க நாக்குல ஃபுல் எனர்ஜி சேர்ந்திருக்கும். நாக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு கீழே முட்டை வைக்காதீங்க. வாயினுடைய மையப்பகுதியில் அப்படியே நாக்கை நேரா நிறுத்துங்க. மேலையும் கீழே முட்டாம நாக்கு நிக்கணும். இப்ப அந்த நாக்கை கவனிச்சு பாருங்க. ஒரு காந்த ராடு மாதிரி அந்த நாக்குல எனர்ஜி ஏறி இருக்கும். வாழ்க வளமுடன். நாவிற்கு நன்றி கூறுகிறோம். மூன்றாவது அறிவாக மலர்ந்த மூக்கின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். மூக்கு இருக்குது. மூக்குல வாசனை உணரக்கூடிய பகுதி எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கண்கள் இருக்கு இல்லையா, கண்கள் இரண்டும் சேரக்கூடிய இடம் உள்பகுதி. நம்ம மூக்கு கண்ணாடி போடும்போது அந்த கண்ணாடி உட்கார்ற இடம் ஒரு இடம் இருக்கும் இல்லையா மூக்குல. அந்த இடத்துலதான் வாசனை உணர் கருவி இருக்கு. மூக்கினுடைய உட்பகுதியில் இருக்கு. நீங்க நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுங்களேன் மெதுவா. அந்த மூச்சு காற்று போய் மோதும் பாருங்க உள்ள ஒரு இடத்துல. அந்த இடத்துலதான் வாசனை உணர் கருவி இருக்கு. புருவ மையம் பொட்டு வைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற இடம் வாசனை உணர் கருவி மையம். அந்த இடத்தையே கூர்ந்து கவனிங்க. மூக்கு வாசனை உணர்வுக்கான கருவி. இந்த மூக்கு நல்ல ஆற்றல் பெறுகிறது. இங்க இருக்கிற குறைபாடுகள் அனைத்தும் நீங்குகிறது. நல்ல வாசனைகளை மட்டும் உணர்வதற்கான ஆற்றல் இதற்கு கிடைக்கட்டும். வாழ்க வளம். இப்ப நான்காவது அறிவாக மலர்ந்த கண்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ கண்கள்ல தான் நம்ம அதிகப்படியான செயல்பாடுகள் செய்யறோம். குறிப்பா டிவி, செல்போன், லேப்டாப் வந்ததுக்கு அப்புறம் கண்ணை ரொம்ப அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அது ரொம்ப சிரமப்படுறத நம்ம பார்க்கறோம். லைட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா தூங்குறோம். இதெல்லாம் கண்ணை ரொம்ப அதிகமா பாதிக்குது. இந்த கண்களின் மேல் தவம் செய்யுங்க. 2 கண்ணையும் நினைச்சுப்போம். கண்களை மட்டும் கவனிங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்முடைய மனோசக்தி நிரம்புறதுக்கு ஆரம்பிக்கும்.
முழு கவனமும் கண்கள்லயே இருக்கட்டும். கண்கள் ஆற்றல் பெருகுவதை உங்களால் உணர முடியும். கண்கள் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கட்டும். கண்கள் ஆரோக்கியம் பெறுகிறது. கண்கள் என்ற புலன் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது. கண்கள் முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கண்கள்ல நல்ல ஆற்றல் தெளிவு பெற்றிருக்கிறது. வாழ்க வளம். கண்களுக்கு நன்றி கூறி 5வது அறிவாக மலர்ந்த காதுகளின் மேல் மனம் செலுத்தி தவமேற்றுவோம். 2 காதை நினைத்து கொள்ளுங்க. அப்படியே காதினுடைய உட்பக்கமாக உள்ள செவிப்பறை, அப்படியே 2 காதை உள்புறமாக ஒரு கற்பனை கோட்டில் இணைத்து கொள்ளுங்க. 2 காதை நினைக்கிறோம், 2லையும் உட்புறமா வர்றோம். 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோம். காதை மட்டும் கவனிங்க. உள்புறமாக காதுகளில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கட்டும். காதுகள் ஆற்றல் பெறட்டும். காது என்ற புலன் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். காதின் மேல் மனம் செலுத்தி தவம்.
வாழ்க வளம். காதுகள் நல்ல ஆற்றல் பெறுகிறது. காது என்ற புலன் நம்முடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. வாழ்க வளம். இப்ப முழு உடலையும் அப்படியே கவனி. முழு உடல், தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், ஹோல் பாடி அப்படியே கவனிக்கிறோம். வாழ்க வளம். வாழ்க வளம். தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ். வாழ்த்துக்கள். பெற்றோரை நினைந்து வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். பெற்றோருடைய உருவத்தை நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். நம்ம உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை நினைந்து வாழ்த்துவோம். உறவினர்கள் அனைவரையும் நினைந்து வாழ்த்துவோம். இன்னும் சுற்றத்தார்கள், நம்ம இல்லத்தை சுற்றி குடியிருப்பவர்கள் எல்லாரையும் நினைந்து வாழ்த்துங்க. இன்னும் நம்முடைய பள்ளியில நம்மோடு நெருக்கமான மாணவர்கள், நமக்கு வகுப்பு எடுக்கின்ற ஆசிரியர்கள், இன்னும் நம்ம பள்ளியில் இருக்கிற எல்லோரையும் நினைத்து வாழ்த்து. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர். நமக்கு யாராவது தொந்தரவு கொடுக்கறவங்க இருந்தா அவங்களும் கொஞ்சம் மனசு மாறி நல்ல விதமா நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கருணையோடு அவங்களே வாழ்த்து. வாழ்க வளம். வாழ்க வளம். இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் சொல்றது நீங்க திரும்ப சொல்லலாம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். பிரபஞ்சம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. ரெண்டு கைகளை மெதுவா பிரிக்கணும். ஓசையின்றி மென்மையாக தேய்க்கணும். இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றி கொள்ளணும். முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நல்லா மேல உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம்.
கையை மெதுவா கீழே வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். ஓகே. ஓகே, சிறப்பு. இன்னைக்கு நாம செய்திருக்கிற தியானத்திற்கு பேர் வந்து பஞ்சேந்திரிய தியானம் அப்படின்னு ஒரு தியானம். சரிங்களா? இதுல இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. உங்களுக்கு பேசிக் மட்டும் கொடுத்துருக்குறோம். ஓகே, சரி. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம் இல்லையா? தவறுகள், நல்லது எல்லாமே எதுல செய்யறோம் அப்படின்னா இந்த உடலை வைத்து கொண்டுதான் செய்யறோம். அதாவது இப்போ எது பாவம்? தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுத்தா அது பாவம். தனக்கோ பிறருக்கோ நல்லது செஞ்சா அது பேர் புண்ணியம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல. ஏன்னா நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீமையோ நன்மையோ பிறர் கொடுக்கறதால வர்றதில்லை. திருக்குறள் என்ன சொல்லுது? பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அப்ப தமக்கு இன்னா பிற்பகல் ஏன் வருது அப்படின்னா, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்திருக்கிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மெர்சல் படத்துல கூட ஒரு டைலாக் வரும், நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எறிய காத்திருக்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக். அந்த மெஜிஷியனை வந்து அவர் கொல்லுவார் இல்லையா, அப்போ ஒரு டைலாக் பேசுவார் விஜய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ எங்கேயோ பத்த வச்சுட்டு வந்துட்ட ஒரு நெருப்பு, சரிங்களா? அது அப்படியே சும்மா இருக்காது. அது ஒரு விளைவை கொடுத்துட்டு தான் அது நிறைவு செய்யும். சரிங்களா? அது போல அவங்க அப்பாவை 25 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டிருப்பாங்க, இவர் வந்து திரும்ப கொள்ளுவார். அதுதான் அந்த இடத்துல தான் சொல்லுவார், நீ அன்னைக்கு செஞ்ச தவறு இன்னைக்கு உனக்கு விளைவா வருது. நம்ம லைஃப் அப்படிதான். சரிதானா? இப்போ நமக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் வருதுன்னா சும்மா வராது. நீங்க யோசிச்சு பாருங்க, சும்மா யாராச்சும் ஸ்டொமக் பெயின் வருமா? வராது. என்ன பண்ணிருப்போம்? கொஞ்சம் அதிகமா ஏதாவது சாப்பிட்டுருப்போம், இல்லாட்டி சாப்பிடாம இருப்போம். புரியுதா இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்போம், அதனாலதான் ஸ்டொமக் பெயின் வரும். ஸ்டொமக் பெயின் சும்மா வந்துடாது. ஓகேவா? அப்ப நம்ம 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 கிட்ட வர நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே யார் காரணம்? நான் தான் காரணம். அதாவது இப்ப நீங்க வந்து 100 மார்க் வாங்கிட்டா யார் காரணம்னு சொல்றீங்க? பொதுவா நம்ம தான் சொல்லுவோம், நான் தான், நான் நல்லா படிப்பேன் சார், எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் சார் அப்படின்னு. இதே 30 மார்க் வாங்கிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ஏன் சார் கேக்குறீங்க, அந்த பாடமா சார், அது புக்கா சார் பிரிண்ட் பண்ணியிருக்கான், அந்த டீச்சருக்கே தெரியல சார். சரிதானா? டியூஷன் போனா அது வேற, அது ஒரு பக்கம் தலைவலி. சரிதானா? இந்த பேப்பர் நான் நல்லா தான் சார் எழுதுனேன், இந்த திருத்தரவும் சரியில்லை. இப்படி நம்ம எல்லாரையுமே கார்னர் பண்ணுவோம். ஆனா நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லுவோம். பொதுவா பொதுவா நம்ம பழக்கிறதே அப்படித்தான். அது எப்படின்னா, இப்ப நீங்க நேரா போய் ஏதோ பேசிட்டே வர்றீங்க, கீழே பாக்குறீங்க, சும்மா அப்படியே பேசிட்டு இல்லாட்டி செல்போன் பார்த்துட்டே தானே இப்போ வர்றோம். எங்க நடந்து போனாலும் செல்போனை பார்த்துட்டு தான் நடந்து போறோம் இல்லையா? ரோட்டை பார்த்து நடக்கிறது இல்லை. அங்க ஒரு கல்லு கிடக்குது, கல்லுல காலை கொண்டு போய் அடிச்சிட்டீங்க நடக்கிறப்ப, கால் அப்படியே பிச்சுட்டு ரத்தம் வருது, தசை பிஞ்சு போய் ரத்தம் வருது கொஞ்சம். அப்படியே நொண்டிட்டே வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? சரி, நானே சொல்றேன். நானும் அப்படித்தான் சொன்னது இல்லையா? கல் இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? கல் இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இது உண்மையா? கல் இடிச்சுச்சா, நாம போய் கல்லில் இடிச்சோமா? ஆக்சுவலா நாம போய் கல்லில் இடிச்சோம். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்?
கல்லுல இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா நாம வந்து நம்மளை குற்றவாளின்னு சொல்லவே மாட்டோம். கல்லு வந்து இடிச்சிருச்சு அப்படிம்போம். முள்ளு மேல கொண்டு போய் காலை வச்சிருப்போம். என்னன்னு சொல்லுவோம்? முள்ளு குத்திருச்சு அப்படிம்போம். முள்ளுல நான் போய் குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். செவுத்துல போய் முட்டிட்டு செவுரு இடிச்சிருச்சு, ஆமா நான் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா செவுரு அங்கிருந்து டங்கு டங்குன்னு வந்து இடிச்சுது. என்ன செவுரு இடிக்கிறது இல்ல, நான் போய் செவுத்துல இடிச்சுக்கிட்டேன். சரிதானா? இந்த சர்ஃப் எக்ஸலுக்கு ஒரு விளம்பரம் வரும். இவன் போய் தடுக்கி டிச்சில் விழுந்துருவான், அந்த சேத்துல விழுந்துருவான், சட்டையெல்லாம் கரையா இருக்கும். சரிதானா? ஒரு கட்டையை எடுத்து அந்த சேத்தை அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பைத்தியக்கார மாதிரி. சேர் அங்கதான் இருந்தது, நீதான் போய் குப்பரை விழுந்து தப்பு பண்ண. புரியுதா இல்லையா? இது சேத்துக்கு அதுல பங்கு இல்லை. நீ தப்பா போய் உள்ள விழுந்துட்ட, சேர் ஆயிருச்சு. நீ கரெக்டா போயிருந்தா சேர் ஆயிருக்காது. அப்ப தண்டனை யாருக்கு கொடுக்குறோம் பாருங்க, சேத்துக்கு கொடுக்குறோம். தண்டனை ஆக்சுவலா யாருக்கு கொடுத்துருக்கணும்? நமக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ நம்மளை பழக்கப்படுத்துறதே தப்பா பழக்கப்படுத்துறாங்க. நம்ம சொல்றதே தப்பா இருக்கு. எது நல்லது வந்தாலும் நாம தான் பொறுப்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எது கெட்டது வந்தாலும் நாம பொறுப்பே எடுக்கிறது இல்லை. யாருமே அப்படித்தான். பிசினஸ் நல்லா போகுதுன்னா அப்பா காலர் தூக்கி விட்டுட்டு வருவாரு. பிசினஸ் படுத்துருச்சுன்னா 1000 பேரை குறை சொல்லுவார். சாப்பாடு நல்லா இருந்தா அம்மா நம்ம கை பக்குவமே தனியுமாங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னா பருப்பு சரியில்லை, சட்டி சரியில்லை, குண்டா சரியில்லை, திங்கிறவங்க வாய் சரியில்லைன்னு 1000 குறை நம்மளை தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க செஞ்சது சரியில்லைன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இது வந்து மனுஷன் இருக்கிற ஒரு இயல்பா போச்சு. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சின்ன வயசுலயே உங்களுக்கு எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. ஓகே? என்ன நல்லது நடந்தாலும் சரி, அது யாராவது மூலமா நடக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஃபாரின் போய் படிக்கிறக்கோ ஃபாரின்ல ஒர்க் பண்றக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்ப யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணவங்களை மதிக்க வேணாம்னு சொல்லல. எல்லாருக்கும் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது காரியம் இருக்கு, நல்ல புண்ணியம் இருக்கு. நீங்க எந்த ஜென்மத்திலேயே யாருக்கோ ஒரு நல்லது பண்ணி வச்சிருக்கீங்க. அதை இப்போ அவர் வந்து உங்களுக்கு பண்றாரு, அவ்வளவுதான். அதுக்குன்னு அவருக்கு நன்றி உணர்வோடு இருங்க. பட் அவரால் அது நடக்கலைன்னு புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சரிங்களா? இதை விட ரொம்ப முக்கியம் வந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தரால் தடைபடுது அப்படின்னா இந்த இடத்துல நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அவர் தான் நமக்கு வில்லன் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா அவர் உங்களுக்கு வில்லன் கிடையாது. நீங்க எந்த ஜென்மத்திலேயே ஏதோ ஒண்ணு தடை பண்ணியிருக்கீங்க, அது இப்போ உங்களுக்கு தடையா இருக்கு. புரியுதா? அப்ப உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அதுக்கு யாரு தான் பொறுப்பு? நீங்கள் மட்டுமே பொறுப்பு. நான் என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் யார் பொறுப்பு? நான் மட்டுமே பொறுப்பு. சரிங்களா? இப்போ 2 பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க, சரியா? நீங்க நல்லா கண்ணுக்கு பிராக்டிஸ் ரெகுலரா பண்ணி கண்ணு மேல கொஞ்சம் கேர் எடுத்து கண்ணுக்கு அதுக்கு சக்தி ஊட்டக்கூடிய உணவுகள் நல்லா சாப்பிட்டு கண்ணை தேவையில்லாம அதிகமா செல்போன் டிவில எல்லாம் பயன்படுத்தாம, சரிங்களா? இப்படி கண்ணை ரொம்ப கேர் எடுத்து ஒரு 6 மாசம் கவனிச்சிட்டீங்கன்னா கண்ணாடி தூக்கி போட்டுடலாம். சீரியஸா சொல்றேன், கண்ணாடி தூக்கி போட்டுடலாம். முடியும். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உடல் செல்கள் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கு? தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? டெய்லி நம்ம உடம்புல இருந்து 300 கோடி செல் வெறுகுது, 300 செல்கள் புதுசா உற்பத்தி ஆகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு புது செல்லா உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்கின் நாளைக்கு உங்களுக்கு இருக்காது. ஸ்கின் மாறிடும், சேஞ்ச் ஆயிடும். நமக்கு தெரியாது மேலாப்படி பார்த்தா. அப்படி கண்கள் நமக்கு புதுசா மாறிட்டே இருக்கு. அப்ப சரியா பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா கண்களை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? திரும்ப கொண்டு வந்துடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ், நீங்க முதல்ல நம்பணும். நீங்க எப்படி நம்பணும்னா, இப்ப நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள நாம குழந்தையா இருக்கிறோம் இல்லையா? நம்ம அம்மாவோட உடம்புக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. அப்பாவோட உயிரணு வாங்கிருச்சு, அம்மாவோட கருமுட்டையோட ஜாயின் பண்ணிருச்சு. அது ஒரே ஒரு செல்லு தான், ஒரே ஒரு செல்லு தான். அந்த செல் என்ன பண்ணுது? 2 கண்ணை உற்பத்தி பண்ணுது, வாயை உற்பத்தி பண்ணுது, காது, மூளை, இருதயம், நுரையீரல், கிட்னி,
எல்லாத்தையும் லிவர், சிறுகுடல், பெருங்குடல், எலும்பு எல்லாத்தையும் அது உற்பத்தி பண்ணுது. இது எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாருங்க. அம்மாவோட உடம்பு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாத்தையும் அதுவே உற்பத்தி பண்ணுது. 2 குழந்தை இருந்ததுன்னா 4 கண்ணு இல்லையா? 2 குழந்தைக்கு 4 கண்ணு, 2 ஹார்ட், 2 லங்ஸ் உற்பத்தி பண்ணுது. அப்ப நம்ம உடம்போட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? உடம்பு அவ்வளவு பவர்ஃபுல்லானது. கையை அறுத்து விடுங்க, அதுவே ஜாயின் பண்ணிடும். நீங்களாம் போய் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளட் கிளாட்டிங் அதுவே நடக்கும். நீங்களா போய் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே பிளட் கிளாட் பண்ணிடும். ஏன்னா இந்த உடம்பு அவ்வளவு அற்புதமா டிசைன் ஆயிருக்கு. அப்ப கண்ணை சரி பண்றதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. 6 வாரத்துல கண்ணாடி தூக்கி வீசலாம்னு சொல்றாங்க. 6 வீக்ஸ் நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்ணாடி தூக்கி வீசிடலாம். அப்ப அது யாரு தான் பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். நான் பிராக்டிஸ் பண்ணா உங்க கண் நல்லா இருக்குமா? சரிதானா? வாய்ப்பு இல்லை. அப்ப என்னோட கண்ணு நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்துல கெட்டு போச்சு, சரிதானுங்களா? இப்ப கண்ணு இந்த கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. இதை சரி பண்ண வேண்டியது யாரோடது? என்னோட வேலை. இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுக்கு தகுந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இதை பத்திய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். கண்ணாடி கண்ணுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, கண்ணை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. சரியா? கண்ணுல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, ஏன் எனக்கு ஷார்ட் சைட்டா லாங் சைட்டா, இந்த பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்னா என்ன, ஏதோ எனக்கு பாயிண்ட் கம்மியா இருக்கு சார் அப்படி இருக்கக்கூடாது. என்ன நடக்குது அங்க, என்னோட கண்ணு என்ன பண்ணணும், என்ன பண்ண மாட்டேங்குது, நான் எதுக்காக கண்ணாடி போடுறேன்? புரியுதா? இப்போ ஒன்னா நீங்க கிட்டத்துல இருக்கிறது தெரியலேன்னு போட்டிருப்பீங்க, இல்லாட்டி தூரத்துல இருக்கிறது தெரியலேன்னு போட்டிருப்பீங்க, பிளர்ரா இருக்குதுன்னு போட்டிருப்பீங்க இல்லையா? அதானே பண்ணிருப்போம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் தெரியும் கண்ணை பத்தி. இப்ப கிட்டத்துல இருக்கிறது தெரியல, ஏன் தெரியல? அப்ப அனலைஸ் பண்ணும். அப்ப அந்த கண்கள்ல இருக்கிற செல்கள் ப்ராப்பரா ஆக்டிவ் ஆகலைன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்றது? இப்போ எனக்கு இந்த இடத்துல வைக்கிற இங்க இருக்கிற சரியா தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்காக ஒரு கண்ணாடி போடுறீங்க, இப்ப கரெக்டா தெரியுது. ஓகேவா? சரி, இப்படி போட்டீங்கன்னா இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ உங்க கண்ணுல இருந்து இங்க போய் பாக்குறது கிளியரா தெரியல, பட் உங்க கண்ணு கொஞ்சம் முயற்சி பண்ணுது. ஓ, இது வந்து கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும்னு உங்க கண்ணு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுது. அப்ப லென்ஸை வந்து ஜூம் பண்ணி போய் வருது, ஏதோ ஒர்க் பண்ணுது, அது கிளியரா பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுது. சரி, இப்ப நீங்க கண்ணாடி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த முயற்சி கட்டாயம். உங்க கண்ணுக்கு ஒரு லென்ஸை போட்டு அது முயற்சி பண்ற விஷயத்த கட் பண்ணிட்டீங்க. அப்ப நாளைக்கு இன்னும் என்ன ஆகும்? இந்த கண்ணுடைய பவர் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. am I right? என்னைக்காவது கண்ணாடி போட்டு இன்னைக்கு போனேன் சார், போனப்ப எனக்கு 4 பாயிண்ட் இருந்தது, இப்ப வந்து 3 பாயிண்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் 2 பாயிண்ட் ஆகி 1 பாயிண்ட் ஆகி 0 ஆயிரும், அப்படி யாராவது இருக்கீங்களா உலகத்துல? உலகத்திலேயே கிடையாது. இன்னைக்கு 4 பாயிண்ட் சார், அப்புறம் 7 பாயிண்ட் சார், அப்புறம் 9 பாயிண்ட் சார், இப்படித்தான் போகுது. அப்புறம் எது கண்ணாடி போடணும்? கேள்வி புரியுதா? சுகருக்கு ஒருத்தர் மாத்திரை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்கம்மா. சுகருக்கு ஒருத்தர் மாத்திரை எடுக்கிறார், முதல்ல ஒரு டோஸ் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணணும்? கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அரை டோஸா மாத்தணும், கொஞ்ச நாள் கழிச்சு 1/4 டோஸா மாத்தணும், அப்புறம் நிறுத்தணும். இதுதானே மருந்து, இதானே கரெக்டான மருந்து. ஆனா என்ன நடக்குது? ஒரு டோஸ் கொடுக்குறாரு, கொஞ்ச நாள் ஆனா 2 டோஸ் கொடுக்குறாரு, அப்புறம் 4 டோஸ் கொடுக்குறாரு, அப்புறம் 8 டோஸ் கொடுக்குறாரு, அப்புறம் இன்சுலின் போட சொல்றாரு. இது என்னத்துக்கு தேவை? தெரியுதுங்களா? அது ஏதோ ஒரு சொல்லுவான்ல, அதுக்கு ஏதோ பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் கணக்குது. அது கண்ணு தெரியாமே இருந்திருக்கலாமே. புரியுதா இல்லையா? அப்ப இதுதான் நீங்க சிந்திக்கணும். உங்களோட கண்ணு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தேவைக்கு மட்டும் கண்ணாடி பயன்படுத்து. சார் எனக்கு படிக்கிறப்பதான் கண்ணாடி தேவை, அப்ப மட்டும் பயன்படுத்துங்க, மற்ற நேரம் பயன்படுத்த வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு என்ன பண்ணணும்? நல்லா ஓய்வு கொடுங்க. கண் பயிற்சி காலை மாலை 2 வேலை செய்யுங்க. இது ஏன் சொல்றேன்னா, நான் தான் என்னை மாத்திக்க முடியும், என்னோட லைஃப்பை நான் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கண்ணு சிரமப்படுதுன்னா நீங்க தான் லைஃப் லாங் கஷ்டப்படணும். புரியுதா இல்லையா? அப்ப என்னோட லைஃப்ல வர நல்லது கெட்டதுக்கெல்லாம் நானே பொறுப்புன்னு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் லைஃப்ல.
இனிமேல் யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம். நான் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஒரு 16 ரீசன் சொன்னேன் இல்லையா, எல்லாம் அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க. இது இப்படித்தான், யாரையும் உங்களால மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. சரிதானா? வாட்ச் இப்படித்தான் ஓடுமா? ஆமா, அப்படித்தான் ஓடும். சரிதானா? அது எதாவது மாத்தணுமா? தேவையில்லை. அது கரெக்டா அப்படி இருந்தாதான் கரெக்ட். நீங்க பாக்குறப்போ எல்லாம் நீங்க நினைக்கிற மணி காட்டுமா? அது காட்டாது. வாட்ச்னா அது அப்படித்தான் ஓடும். சரிதானா? டோர்னா அது அப்படித்தான் இயங்கும். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு ஒரு தன்மையில இருக்கிறேன். இந்த தன்மைக்கு நான் தான் பொறுப்பு. சரியா? சரி, எனக்கு எது நல்லது வந்தாலும் எது கெட்டது வந்தாலும் நான் தான் பொறுப்பு. சரி, இந்த நல்லது கெட்டதுல எதுல நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த புலன்கள்ல தான் பண்றோம். அதுக்கு தான் நீ பேசிட்டு இருக்கோம். சரியா? இந்த வாய், ஒரே வாய் தான் எத்தனை வேலை பார்க்குது இல்லையா? தேவையில்லாததை பேசி சண்டை இழுக்குது, தேவையில்லாத சாப்பிட்டு உடம்பு கெடுக்குது, பண்ணுதா இல்லையா? இந்த நாக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கா? கிடையாது. பேச வேண்டாம்னா அங்க போய் சண்டை கட்டிட்டு கிடக்கும், சாப்பிட வேண்டாம்னா எச்சா சாப்பிடும். இந்த கண்ணு நம்ம கண்ட்ரோல் இருக்கா? கிடையாது. டிவி பார்க்க வேண்டாம்னா பார்க்குது இல்ல, செல்போன் எடுத்து நோண்ட வேண்டாம்னா நோண்டுது இல்ல. நமக்கு தெரியுது. உங்களுக்கு காயகல்பத்தில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறோம், ஞாபகம் இருக்கா? அதாவது நாம எப்படி அந்த ஹாப்பியை ஃபீல் பண்றோம் எதனால அப்படின்னு சொல்லி, ஒரு லட்டு ஏதாவது ஒன்று சொல்லி லட்டுல இருந்து சந்தோஷம் வருதா, நாக்குல இருந்து சந்தோஷம் வருதான்னு கேட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஓகே, மிஷாலிக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, எதுல இருந்து வருதுன்னு. 1 செகண்ட். ஓகே, எப்படி நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது? அன்மியூட் கொடுத்துருக்கேன் தங்க, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 1 செகண்ட். அன்மியூட் ஆப்ஷன் வந்திருக்கா? ஸ்க்ரீன்ல வருமே தங்கம், ஸ்க்ரீன்ல வந்திருக்கும். அது கரெக்டா மியூட், அன்மியூட் மை செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை டச் பண்ணா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 2 ஆப்ஷன் வரும். ஸ்டே மியூட்டட்னு வரும், அதை தொடக்கூடாது. ஓகே, ஸ்டே மியூட்டட்னா மியூட்லயே இருக்கும், அன்மியூட்னு கொடுத்தீங்கன்னா அன்மியூட் ஆயிரும். ஆமா, அவங்களுக்கு கோகோஸ்ட் கொடுங்க. ஓ, என்னோட தான் ஹோஸ்ட்ல இருக்கா? ஆமாங்க ஐயா, நீங்க தான் கொடுக்கணும். ஓகே, மிஷாலி நீங்க இப்போ உங்க மைக்கு டச் பண்ணா ஓப்பன் ஆகும். சார், அந்த கிளாஸ் வந்துட்டு நான் வெளியே போயிட்டு இருந்தாலும் அட்டன் பண்ணல, அதால தெரியும். ஓகே தங்க, ஓகே. ஸ்ரீஹரிணி, சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார், நாக்குல இருந்து வரும் பார்த்தோம் சார். நாக்குல இருந்து வரணும் சொன்னோம், இன்னும் கொஞ்சம் கரெக்டா. நாக்குல இருந்து வரும்னா தூங்கிட்டு இருக்கிறப்ப நாக்கு இருக்குல்ல, அப்ப லட்டு வச்சா டேஸ்ட் வருமா? அப்ப நாக்குல இருந்து வர்றது கரெக்டா? நம்ம பாடியில இருந்தா சார். பாடியில எது? ஸ்கின். என்ன, எந்த விஷயம் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது? அந்த சார் மேக்னெட் பவர்னு ஒண்ணு சொன்ன, ஞாபகம் இருக்கா? நம்ம ஹோல் பாடி ஃபுல்லா ஒரு மேக்னெட் பவர் இருக்கு. சரியா? இப்போ ஒரு ஒரு டேம்ல தண்ணி நிரம்பி இருக்குல்ல, டேம்ல தண்ணி நிரம்பி இருக்கிற மாதிரி நம்ம ஹோல் பாடி ஃபுல்லா ஒரு எனர்ஜி நிரம்பி இருக்கு. ஓகேவா? அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு பேர். நம்ம கையில எல்லாம் காந்த வச்சு செக் பண்ண இல்லையா, அந்த மேக்னெட் பவர். இப்போ அந்த மேக்னெட் பவர் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் மறுபடியும் அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன், ஏன்னா இந்த மெடிடேஷன்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம்.
இப்போ என்னோட ஹோல் பாடி ஃபுல்லா அந்த மேக்னெட் பவர் எப்பவுமே நிரம்பி இருக்கு. கொஞ்சம் லைட்டா செலவாயிட்டே இருக்கும். அதாவது மினிமம் கரண்ட் சார்ஜ் வருது இல்ல, நீங்க லைட் யூஸ் பண்ணாலும் ஃபேன் யூஸ் பண்ணலினாலும் ஒரு மாசம் உங்க வீட்டுல நீங்க ஃபேனே போடல, கரண்டே யூஸ் பண்ணலைன்னா மினிமம் கரண்ட் சார்ஜ் கட்டணும் தெரியுமா? ஒரு மினிமம் எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கும். இப்ப டேம்ல பாத்தீங்கன்னா அந்த இது எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா லைட்டா தண்ணி கொஞ்சம் லீக் ஆயிட்டு இருக்கு, பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் லைட்டா லீக் ஆயிட்டு இருக்கு தண்ணி. அப்ப அது மாதிரி நம்ம ஹோல் பாடியில இருந்து ஒரு எனர்ஜி வந்து லீக் ஆயிட்டே இருக்கு எனி டைம். நம்ம ஸ்கின்ல இருந்து எனர்ஜி போயிட்டே இருக்கு, நம்ம டங்க்ல இருந்து, ஐஸ், நோஸ், எஸ், 5 புலன்ல இருந்து எனர்ஜி வந்து லைட்டா போயிட்டே இருக்கு. லைட்டான செலவு, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 யூனிட் எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 யூனிட் எக்ஸ்பென்சஸ் ஆயிட்டே இருக்கு, நாக்குல இருந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு திருப்பதி லட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அந்த லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு 10 யூனிட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அதை எடுத்து வாயில போட்டீங்கன்னா அது எவ்வளவு யூனிட்? 10 யூனிட் எனர்ஜி உங்க நாக்குல போட்டீங்க. இப்ப என்ன ஆகும்னா, உங்க நாக்குல அந்த 10 யூனிட் லட்டு பட்ட உடனேயும் உங்க நாக்குல 2 யூனிட் வந்துட்டு இருக்குல்ல, அது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அளவுக்கு ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆகுது பாத்தீங்களா? நம்மளோட எனர்ஜி செலவாகுது அந்த இடத்துல. அந்த எனர்ஜி செலவாகிறது தான் நம்ம டேஸ்டா ஃபீல் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எனர்ஜி செலவாகிறது தான் நம்ம வந்து டேஸ்டா ஃபீல் பண்றோம். இப்ப எனக்கு எனர்ஜி இல்ல, இப்ப காய்ச்சல் வந்துருச்சு, என்னோட பாடியில எனர்ஜி இல்ல, சரியா? இப்ப அந்த லட்டு எடுத்து நாக்குல வச்சீங்கன்னா எனர்ஜி ரைஸ் ஆகிறதுக்கு எனர்ஜி இல்ல, அல்லது அந்த எனர்ஜி உள்ள போய் கிருமிகளை எதிர்த்து கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ எனக்கு நாக்கு இருக்கு, லட்டு அதே லட்டு தான் வைக்கிற, பட் என்னோட பாடியில எனர்ஜி இல்ல. இப்போ அந்த லட்டுக்கு இனிப்பு கொடுக்காது இந்த உடம்பு, எகெயின்ஸ்டா கசப்பு கொடுக்கும், நீ சாப்பிடாத, இப்ப நான் வந்து வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ சாப்பாடு போடாதேன்னு இந்த உடம்பு நமக்கு சொல்லுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நல்லா நல்லா வந்து திங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ இது இப்படி புரிஞ்சா உங்களுக்கு புரியும் ஈஸியா. இப்போ நாக்குல வந்து 2 யூனிட், இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டீங்க, 10 யூனிட் நல்ல பீக்ல செலவாயிருச்சு, செம்ம டேஸ்ட், அவ்வளோ சந்தோஷமா இன்பத்தை அனுபவிச்சுட்டோம். ஓகே, இப்போ நடுவில் கொண்டாந்து ஒரு டீ கொடுக்குறாங்க, லட்டு சாப்பிட்டனே ஒரு டீ கொடுக்குறாங்க. டீ குடிச்சா இனிக்குமா? இனிக்காது. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டீ குடிச்சா இனிக்காது. ஆக்சுவலா டீல சர்க்கரை இல்லையா? இருக்குது, டீல சர்க்கரை இருக்குது, பட் ஏன் இனிக்கல? புரியுதா? சரி, ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டீங்க, அரை மணி நேரம் விட்டுட்டீங்க, என்ன ஆயிடுச்சு? கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்க, இப்ப அந்த 10 யூனிட் இருந்தது என்ன ஆயிருக்கும்? அப்படியே டவுன் ஆகி மறுபடியும் 2 யூனிட்டுக்கு வந்திருக்கும். கொஞ்ச நேரம் தான் அந்த டேஸ்ட் தெரியும், அப்புறம் நார்மல் ஆயிரும்ல. நார்மல் ஆயிடுச்சு. இப்ப டீ கொண்டாந்து கொடுக்குறாங்க, இப்ப அதே டீயை குடிக்கிறீங்க, இனிப்பா இருக்கு. என்ன காரணம்? இப்ப நம்ம நாக்குல இருந்து வர்ற யூனிட் 2, லட்டுல இருந்து வந்த யூனிட் 10, டீல இருக்கிற யூனிட் 5. டீல 1 ஸ்பூன் சுகர் போடுவோம், இல்லை 2 ஸ்பூன் போடுவோம், அவ்வளவுதானே. 5 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 யூனிட் பீக்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் 5 யூனிட் இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா தெரியாது. புரியுதா? இப்ப நம்ம எனர்ஜி வந்து 10 யூனிட் செலவாயிட்டு பீக்ல இருக்குது லட்டு சாப்பிட்டுட்டு, இதுக்குள்ள கொண்டு போய் 5 யூனிட் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா இது ரைஸ் ஆகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 10 யூனிட் ரைஸ் ஆயிடுச்சு. பக்கத்தால வந்து இப்ப காதுல 2 யூனிட் செலவாயிட்டு இருக்கு, இப்ப உங்களுக்கு பெருசா எந்த சவுண்டு கேட்கல, நான் பேசுறது கேட்குது. நான் பேசுறது ஒரு 5 யூனிட் சவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு, கேக்குதா? சரி, இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்தால வெளியில ரோட்ல ஏதாவது ஒரு பயங்கரமா ஒரு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வர்றாங்க, இல்லாட்டி பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தீபாவளி தானே, பட்டாசு போட்டு ஒரு 1000 10,000 வெடி வச்சுட்டாங்க, அது டம்மு டும்மு டம்மு டும்முன்னு வெடிக்குது. இப்ப நானும் பேசிட்டே இருக்கிறேன், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்கல?
ஆக்சுவலா நான் பேசலையா? நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா ஏன் கேட்கல? ஏன்னா அந்த பக்கம் ஒரு வெடி இருக்கு பாருங்க, அது டமால் டுமில் வெடிக்குது. அது 30 யூனிட் 40 யூனிட்டுக்கு வெடிக்குது. அப்ப உங்க காதுல இருந்து அந்த 30 யூனிட் 40 யூனிட் செலவாகி அந்த வெடி சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். வெடி சவுண்ட் சும்மா கேட்கல, அது வெடிக்கிற சவுண்ட் அளவுக்கு உங்க ஆற்றல் வெளியே போனாதான் உங்களுக்கு கேட்கும். அப்ப அது டமால் டுமில் வெடிக்குதுங்க. 30 யூனிட் 40 யூனிட் செலவாயிட்டு இருக்கு. நான் 10 யூனிட் 5 யூனிட் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்காது. இப்ப பட்டாசு வெடிச்சு கேட்கும். இப்பொழுது உங்களுக்கு மறுபடியும் 2 யூனிட் வந்துடும், அப்புறம் 3 யூனிட். கொஞ்ச நேரத்துக்கு கேட்காது. டமால் டுமில் ரொம்ப நேரம் வெடிச்சிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் பேசுறது என்னன்னே உங்களுக்கு புரியாது, கேட்காது. அது நார்மல் ஆறு கொஞ்சம் டைம் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரியா? இதுதான் சயின்ஸ். இது சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க, தியேட்டருக்குள்ள போறோம். போனோன்னே என்ன எப்படி தெரியும்? அப்படியே இருட்டா தெரியும். கவனிச்சிருக்கீங்களா தியேட்டருக்குள்ள போறப்ப? சரியா? உள்ள போனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, அப்படியே டார்க்கா தெரியும். அப்புறம் 2 ஸ்டெப் மெதுவா கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? அப்புறம் ஓரளவுக்கு லைட் வெளிச்சம் நல்லா தெரியும். இதே ஆப்போசிட்டா நடக்கும். அப்புறம் ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியா எந்த சீட் என்னங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். உள்ள இருந்து வெளியே வர்றப்ப என்ன நடக்குது பாருங்க. உள்ள ஓரளவுக்கு நல்லதா தெரியும். வெளியே வருவோம், வெளியே வந்து அப்படியே கண்ணு கூசும். பார்த்துருக்கீங்களா? தியேட்டர் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரப்ப அப்படியே கண்ணு கூசும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வெளியில நம்ம ஒரு 5 யூனிட்ல இருக்குது. வெளியில லைட்டிங் வந்து 5 யூனிட் இருக்கு. தியேட்டர் டோருக்குள்ள வந்து அவன் ஒரு 2 யூனிட் அளவு தான் கருகும்னு வச்சிருக்கா, ஏதோ லைட்டா லைட் போட்டு வச்சிருக்கான், அவ்வளவுதான். வெளியே 5 யூனிட் கண்ணு பார்த்துட்டே இருந்தது, ஃபுல் பவரா பார்த்துட்டே இருந்தது. உள்ள போன உடனேயும் 2 யூனிட் ஆயிடுச்சு. இப்ப அது என்ன ஆகணும்? ஸ்லோ டவுன் ஆகி வரணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அது டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தெளிவா ஓரளவுக்கு தெரியும். அப்ப யூனிட் டவுன் ஆகி வந்து கவனிக்கணும். இப்ப யூனிட் டவுன் ஆகி வந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப திடீர்னு வெளியே வர்றீங்க. வெளியே வந்தீங்கன்னா என்ன ஆயிருது? கண்ணுல அந்த 5 யூனிட் டக்குன்னு நம்மளால பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு கூசும். அப்புறம் அப்படியே மெதுவா பாத்தீங்கன்னா உங்க எனர்ஜி ரைஸ் ஆகி 5 யூனிட் செலவா இருக்க ஆரம்பிக்கும். இதைத்தான் நான் உதாரணத்துல சொல்லியிருப்பேன். உங்க வீட்டுல ஃபேன் ஓடுது, ஓடுதா? கரண்ட் செலவாயிதான் ஃபேன் ஓடுது. லைட் எரியுது, எரியுதா? கரண்ட் செலவாயிதான் லைட் எரியுது. மிக்சி ஓடுது, கரண்ட் செலவாயிதான் ஓடுது. கிரைண்டர் கரண்ட் செலவாயிதான் ஓடுது. வாஷிங் மிஷின் கரண்ட் செலவாயிதான் ஓடுது. அயன் பாக்ஸ் கரண்ட் செலவாயிதான் நடக்குது. ஒரே கரண்ட் தான். ஃபேன்ல வந்தா சுத்துது இல்லையா? மிக்சியில வந்தாலும் சுத்துது. லைட்ல வந்தா வெளிச்சமா வருது இல்லையா? இப்போ செல்போன்ல அதே கரண்ட் தான் வேலை செய்யுது. ஒரே ஹீட்டர் போட்டீங்கன்னா சூடா வருது, ஃப்ரிட்ஜில் போட்டா குளிர்ச்சியா வருது. ஒரே கரண்ட் பல்வேறு விதமா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுது. அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரே கரண்ட் வந்து பயோ கரண்ட், ஜீவகாந்தம். அந்த காந்த சக்தி தான் கண்ணு வழியா வர்றப்ப பாக்குது, காது வழியா வர்றப்ப கேட்குது, மூக்கு வழியா ஸ்மெல் பண்ணுது, நாக்கு வழியா டேஸ்ட் பண்ணுது, ஸ்கின் வழியா ஃபீல் பண்ணுது, பிரெயின் வழியா சிந்திக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது கிளியரா இருக்கா? ஒண்ணு இல்லை தாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்பு ஃபுல்லா ஒரு எனர்ஜி லோட் ஆயிருக்கு நேச்சரா. ஓகேவா? அந்த எனர்ஜியை ப்ராப்பரா செலவு பண்ணணும். அந்த எனர்ஜி செலவு பண்றதுக்கான விஷயம்தான் இந்த 5 புலன்கள். நான் இப்ப பேசிட்டே இருக்கிறேன். நான் பேச பேச என்னோட எனர்ஜி என்ன ஆயிட்டு இருக்கு? செலவாயிட்டே இருக்கு. நான் பேசும்போது ஒரு சத்தம் வருது இல்ல? இப்ப மைக்கு ஆம்பிளிஃபையர் வச்சீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ல கத்துது இல்ல? ஸ்பீக்கர் கரண்ட் செலவாகுதா இல்லையா? செலவாகுது. கரண்ட் போயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் வேலை செய்யாது. இப்ப ஸ்பீக்கர் கத்துற மாதிரி என்னோட வாய் ஒரு சின்ன ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்க, அது கத்துது.
நான் நினைக்கிறது அது கத்துது. ஓகேவா? ரைட். அதே மாதிரி உங்க காது கேட்குது. காது கேட்கணும்னா உங்க எனர்ஜி செலவாகி தான் கேட்பீங்க. கண்ணு பாக்குதுன்னா உங்க எனர்ஜி செலவாகி தான் நீங்க பாப்பீங்க. நாக்கு டேஸ்ட் பண்ணுதுன்னா என்னோட எனர்ஜி செலவாகி தான் நான் சாப்பிட்றேன், உணர்றேன். மூக்கு ஸ்மெல் பண்றீங்கன்னா எனர்ஜி செலவாகி தான். அப்ப எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? எனர்ஜி செலவாகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த புலன்கள் நம்ம எனர்ஜி செலவு பண்றதுல மிக முக்கியமான விஷயம். அப்ப நான் எனர்ஜியோடு இருக்கணும் அப்படின்னா புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். முதல் விஷயம் இல்லையா? தேவையில்லாம கண்ணுல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனர்ஜி எல்லாம் கண்ணுல வேஸ்டா செலவாயிடும். புரியுதா? அப்ப நீங்க படிக்கணும்னு போனீங்கன்னா அதுக்கு எனர்ஜி இருக்காது. அதுக்குன்னு பார்க்கவே வேண்டான்னு சொல்ல, எப்ப எது தேவையோ அதை பாருங்க, தேவையில்லாத பார்க்காதீங்கன்ற. இப்போ உங்ககிட்ட அப்பா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு, சரியா? 100 ரூபாய் பார்த்து செலவு பண்ணுவீங்களா, சௌரியத்துக்கு செலவு பண்ணுவீங்களா? ஒரு டூர் போறப்ப ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பார்த்து தானே செலவு பண்ணுவீங்க. இந்த இடத்துல இது தேவையா, இது வேணுமா, இது வேண்டாமா? யாரோ ஒருத்தர் போய் ஏதாவது ஒன்று சாப்பிட்றாங்க, நீங்க யோசிப்பீங்க, இங்க நம்ம சாப்பிடணுமா, இருக்கிறதே 1000 ரூபாய் தான் இருக்கு, யோசிச்சு தானே செலவு பண்ணுவீங்க. அப்ப உங்களோட பணத்தை நீங்க யோசிச்சு செலவு பண்ற மாதிரி உங்க எனர்ஜியை யோசிச்சு செலவு பண்ணணும். ஏதோ டிவி ஓடுதுன்னு உட்கார்ந்து பார்க்க கூடாது. அது பார்த்தா சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா உண்மை என்ன? டிவி பார்க்கறதால சந்தோஷம் வரல. டிவி பார்க்கறப்ப உங்க எனர்ஜி செலவாகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லா. சரி, டிவி பார்த்தா எனக்கு சந்தோஷம் வருது சார், அதனால டிவி பார்க்குறேன். சரி, ஒரு 2 நாள் கண்டினியூவா டிவி பார்க்குறீங்களா? ஒரு 48 மணி நேரம் டிவி போட்டு விட்டுறலாம். சரிதானே? நீங்க பார்த்துட்டே இருங்க, சந்தோஷம் வந்துட்டே இருக்கான்னு பார்ப்போம். கண் எரியுது இல்ல? கண் எரியுதா இல்லையா? ஏன் எரியுது? டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க கண்ணு வழியே செலவு ஆயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணு தாங்கும், அதுக்கு மேல கண்ணு தாங்காது. இதுதான் கண்ணு கெட்டு போறதுக்கு காரணம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்லல. டிவி பார்க்கறப்ப என்னோட எனர்ஜியை செலவு பண்ணி தான் பார்க்கறேன்னு ஒரு அவேர்னஸோட பாருங்க. சரிதானா? ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா பணம் கொடுத்தானே வாங்குறீங்க. அப்ப அந்த பணம் கொடுக்கறோம்னு ஒண்ணு இருக்கிறங்காட்டி தானே, என்ன சொல்றது, பணம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கிறங்காட்டி தான் வாங்குறது அளவா வாங்குறோம். புரியுதா? பணம் செலவாகுதுன்னு தானே அளவா செலவு பண்றோம். பணமே செலவில்லை, சௌரியத்துக்கு செலவு பண்ணலன்னா எப்படி இருக்கும்? சரியா வராது. அப்படி நாம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ நம்ம பார்த்து சந்தோஷமா இருக்கிறோம், பாட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கிறோம், அப்படி இல்லை. இப்ப பாட்டு கேட்குறீங்க, கண்டினியூவா கேட்கலாமா? ஒரு 10 மணி நேரம் ஹெட்போனை போட்டுட்டு கேட்க முடியுமா உங்களால? என்ன ஆயிரும்? காதெல்லாம் சிரமப்படும். ஏன்? எனர்ஜி செலவாகுது. அவ்வளவுதான் கான்செப்ட். சரி, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, ஒரு 50 இட்லி சாப்பிட்றீங்களா? சட்னி சாம்பார் நல்லா தான் இருக்கு, நீங்க சாப்பிட்டே இருக்க வேண்டியதானே, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. ஏன் தெகுட்டுது? ஏன் வாமிட் ஆகுது? திருப்பதி லட்டு தான், வாமிட் ஏன் ஆகுது? அப்படின்னா அதுக்கு மேல போட்டீங்கன்னா பிரச்சனை. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, இது சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த புலன்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல. ஸ்கின் மட்டும் வேலை செய்யலைன்னா எந்த டச் சென்ஸும் உங்களுக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? ஸ்கின் வேலை செய்யலைன்னா எந்த டச் சென்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஸ்கின் வேலை செய்யாதவங்ககிட்ட போய் கேளுங்க. ஏதாவது ஒரு நரம்பு கட்டாயிரும். நரம்பு கட்டாயிடுச்சுன்னா இந்த கை விரல்களுக்கு போற சென்சேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன தொட்டாலும் தெரியாது, இதுல தீ பிடிச்சாலும் வெந்து போயிருது. ஆமா, புரியுதா இல்லையா? ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல. அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்ககிட்ட போய் கேட்கணும் கண்ணோட வேல்யூ என்னன்னு. நமக்கு தெரியாது கண்ணோட வேல்யூ. நீங்க வேணா இன்னைக்கு ஒரு சேலஞ்சா ஒரு மணி நேரம் கண்ணை கட்டிக்கோங்க. ஒரு பிளாக் துணி எடுத்து நல்லா கண்ணை கட்டிட்டு உங்க வீட்டுக்குள்ள போய் நடமாடுங்க.
கண்ணை கட்டிட்டு சாப்பிடுங்க ஒரு நாள். கண்ணை கட்டிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு வாங்க. சரிதானா? கண்ணை கட்டிட்டு உங்க வீடு ஃபுல்லா ஒரு டைம் சுத்திட்டு வாங்க. சரிதானா? எல்லா பொருளையும் போட்டு உடைச்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா கண்ணோட வேல்யூ எப்ப தெரியும்னா கண்ணு இல்லாதப்பதான் தெரியும். கண் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா போய் கேளுங்க. காதோட வேல்யூ எப்ப தெரியும்? அது கேட்கலைன்னா தான் தெரியும். இப்ப நமக்கு எல்லாருக்குமே கேக்குது. சரிதானா? ஒரு நாள் காதுல நல்லா பஞ்ச வச்சு அடைச்சுக்குங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. யார் என்ன பேசுறாங்கன்னு கேட்காது. சரிதானா? இந்த செவிடர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கஷ்டம், வாழ்றதே கஷ்டம். ஆனா நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, அதனால அதனோட வேல்யூ தெரியல. நாக்குல டேஸ்ட் இல்லாம இருந்தாதான் தெரியும் அதனோட வேல்யூ என்ன. பேச முடியாதவங்ககிட்ட போய் கேளுங்க உங்க வார்த்தையினுடைய வேல்யூ என்னன்னு. ஒரு நாள் ஊமையா இருந்து பாருங்க. பெப்பன்னு நடந்து பாருங்க. சாம்பார் ஊத்துறதுக்கு உங்க அம்மா குழம்பு ரசத்து ஊத்திடுவாங்க. நீங்க கேட்கறது அப்படி கேட்போம். அப்போ இதெல்லாம் இறைவன் நம்ம கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். புரியுதா இல்லையா? நம்ம இன்னும் குறைதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு கிஃப்டடு நமக்கு தெரியல. நமக்கு நல்ல கண் இருக்கு, நல்ல காது இருக்கு, நம்ம மூக்கு, நல்ல நாக்கு, நல்ல ஸ்கின்னு, நல்ல பிரெயின், நல்ல மைண்டு, நல்ல பிசிக்கல் பாடி, நல்ல லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அப்போ ஒண்ணு, இந்த புலன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 புலன். இந்த புலன்களை நம்ம சரியா வச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த புலன்கள் ஹெல்த்தியா இருக்கணும். இது 120 இயர்ஸ். நான் இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கீங்கல்ல, ஹாப்பியா இருந்திருக்கும்ல. எப்படி எல்லாம் ஹாப்பியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு டிவி பார்த்து, சினிமா பார்த்து, இல்லாட்டி சுற்றுலா போய் ஏதாவது இயற்கை காட்சியை பார்த்து, ஒண்ணு. ஓகேவா? ரெண்டாவது ஏதாவது பாட்டு கேட்டு, இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொற்பொழிவு கேட்டு, ஓகேவா, காது வழியா சந்தோஷம். மூணாவது மூக்கு வழியா நல்ல ஸ்மெல், நல்ல நுகர்ந்து பார்த்து. நாலாவது நாக்கு வழியா நல்ல டேஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு. அஞ்சாவது ஸ்கின் வழியா நல்ல ஸ்கின்ல ஏதாவது ஒரு உணர்வை கொடுத்து. சரியா? இந்த 5 வழியை தவிர வேற எந்த வழியில் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமா இந்த 5 விஷயத்தை வச்சுதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் இருந்திருக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உலகம் முழுக்க போய் சுத்தி பார்க்கலாம், ஆனா உங்க கண்ணை வச்சாதான் தெரியும். கண்ணு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ உலகம் முழுக்க போனாலும் எதையுமே உன்னால பார்க்க முடியாது. நீ உலகத்தையே சுத்தி பார்த்தாலும் இந்த கண்ணை வச்சுதான் பார்க்கணும். புரியுதா? உலகத்துல எந்த பொருள் வேணா நீ சாப்பிடலாம், உணவு பொருளை. பட் உன்னோட நாக்கு தான் டேஸ்ட் தெரியும், பக்கத்து வீட்டு நாக்குல டேஸ்ட் தெரியாது. உலகத்துல என்ன இசை வேணா கேட்கலாம், உன்னோட காதை வச்சுதான் கேட்க முடியும். அப்ப நாம இது நாள் வரைக்கும் எதை வச்சு அனுபவிச்சிருக்கிற சந்தோஷத்தை இந்த புலன்களை வச்சுதான் சந்தோஷம் அனுபவிச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்ல, இனி உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த புலன்கள் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். வேற எதுவும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அப்ப நாம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த புலன்கள் நல்லா இருக்கணும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். கோடி கோடியா பணம் இருந்தாலும் கண்ணு தெரியலனா சந்தோஷமா இருக்க முடியாது, காது கேட்கலைன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. கொரோனா வந்தப்ப நிறைய பேருக்கு மூக்குல ஸ்மெல் வரல, நாக்குல டேஸ்ட் வரல, மண்ணு மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு டேஸ்டா செஞ்சு கொடுத்தாலும் உங்க சுவை மொட்டுகள் வேலை செய்யலைன்னா நீங்க சாப்பிட்றது மண்ணு மாதிரி தான். அப்ப இந்த 5 புலன்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு முக்கியமான மிக முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. இந்த 5 புலன்களுக்கு என்ன பேர் தெரியுமா? இதுக்கு பேரு ஞான இந்திரியம்னு பேரு. ஞான இந்திரியம். ஞானம்னா அறிவு, அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள். இந்திரியம்னா கருவிகள், அறிவு கருவிகள்னு பேர். அறிவு கருவிகள்னா புரியுதா உங்களுக்கு?
நமக்கு 5 அறிவு இருக்குல்ல, 5 அறிவு. நமக்கு 6 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவுன்னு சொல்றோம். நமக்கு அந்த 5 அறிவு கூட ஒரு அறிவு சேர்த்து இருக்கு, 6 அறிவு இருக்கு. ஒண்ணு தொட்டா நம்ம உணர்ந்திருக்கிறோம், தொடு அறிவு. ஓகே, தொட்டா உணர்றீங்க, தொடு அறிவு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி உணர்றோம், சுவை அறிவு. அப்புறம் ஸ்மெல் பண்ணி உணர்றோம், வாசனை அறிவு. பார்த்து உணர்றோம், பார்க்கிற அறிவு. கேட்டு உணர்றோம், கேட்கிற அறிவு. அப்போ நமக்கு அறிவு எதன் மூலமா வருது அப்படின்னா, இந்த புலன்கள் மூலமா தான் அறிவு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். புலன்கள் மூலமா தான் நமக்கு அறிவு வருது. அப்போ நம்மளோட அறிவு நல்லா இருக்கணும், நீங்க அறிவை பெருக்கணும் அப்படின்னா புலன்கள் நல்லா இருந்தா தான் அறிவை பெருக்க முடியும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். யாரும் பணம் காசுன்னு சொல்லல வள்ளுவர். கோடி கோடியா பணம் சேர்க்கிறதா பெரிய செல்வம்னு சொன்னாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துல தலைனா, தலைனா உச்சமானது, முதன்மையானது. எந்த செல்வம் ஆமா? செவிச்செல்வம். இப்ப நாம் பேசிட்டு இருக்கோம்ல, இது மகான்கள் கொடுத்த செவிச்செல்வம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த செவிச்செல்வம் அவ்வளவு பெரிய செல்வம். இப்ப காது கேட்கலைன்னா உங்களுக்கு இந்த செல்வத்தை பெருக்க முடியுமா? நான் என்னதான் உங்க வாழ்க்கையை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு கேட்குமா, புரியுமா? நான் சொல்றது புரியுதா? அப்ப நம்ம கேட்டுதான் அறிவை வளர்த்து கொள்கிறோம். ஒன்றை பார்த்து அறிவை வளர்த்து கொள்கிறீங்க. ஒருத்தர் சொல்றாரு கை கழுவுறது இப்படித்தான் கழுவணும், இப்படி எல்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்றாரு கொரோனா டைம்ல இல்லையா? இது நீங்க கண்ணு தெரிஞ்சாதானே பார்க்க முடியும். பார்த்தாதானே இந்த அறிவு உங்களுக்கு வரும். புரியுதா? அப்ப இந்த 5 புலன்கள் மூலமாக நம்ம அறிவை வளர்த்து கொள்கிறோம். 5 புலன்கள் இல்லாட்டி அறிவு வளராது. அதனால இது பேர் அறிவு கருவிகள்னு பேர். அப்ப இந்த 5 புலன்களை நம்ம நல்லா வச்சுக்கணும். இன்னொன்னு ரொம்ப முக்கியம், ஒவ்வொன்றுமே முக்கியம் தான் நான் சொல்றது. உங்களுக்கு அறிவு நல்லா இருக்கணும்னா புலன்கள் நல்லா இருக்கணுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்க புலன்கள் நல்லா இருக்கணும். இன்பத்தை அனுபவிச்சு வாழணும்னா புலன்கள் நல்லா இருக்கணும். சரிதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கெட்டதெல்லாம் எதை வச்சு செய்யறோம்? நான் முன்னாடியே சொன்னேன், சரிதானா? இப்போ இயற்கையில ஒரு சிஸ்டம் இருக்கு, உங்க உடம்புக்குள்ள ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுதான் மைண்டுன்னு சொல்றோம். மைண்டை பத்தி பேசுறப்ப இது சொன்னா, இப்ப நீங்க என்னோட போட்டோ பாக்குறீங்க, பார்த்த உடனேயும் உங்க கண்ணுல இருந்து ஒரு வேவ் அப்படியே வெளியே வருது. இந்த செல்போன்ல என்னோட போட்டோல விழுகுது. அந்த வேவ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுக்குள்ள போய், உங்க கண்ணுல இருந்து பிரெயினுக்குள்ள போய் என்னோட போட்டோவை உங்களுக்குள்ள ஒரு பிரிண்ட் பண்ணிடுச்சா? சரி, பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்ப பின்னாடி வேதாத்திரி மகரிஷி அவங்களோட போட்டோ இருக்கு. நீங்க மகரிஷி பார்த்துருக்கீங்க, போட்டோல பார்த்துருக்கீங்கல்ல? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உங்க கண்ணுல இருந்து ஒரு வேவ் வெளியே போகுது. எல்லாருமே அந்த கண் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. கண் இப்படி இருக்கு, இங்க இருந்து ஒரு வேவ் போகுது, போய் அதுல பட்டு அப்படியே திரும்பி வருது. உங்க பிரெயின் செல்லுல அது தலையிலாதான் தெரியும், தெரியுமா உங்களுக்கு? நம்ம மூளைக்குள்ள அது தலையிலாதான் தெரியும். அது நம்ம பிரெயின் வந்து மாற்றி அதை காமிக்குது. அந்த லென்ஸ் வந்து திருப்பி காமிக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் உள்ள போறது தலையிலாதான் தெரியும், அதுக்கப்புறம் அது திருப்பி காமிக்கிறத நம்ம நேரா பாக்குறோம். இப்ப ஆக்சுவலா நீங்க என்னை பாக்குறது வெளியவா உள்ளயா? பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்க என்னை வெளியே பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? பொதுவா எல்லாரும் ஆமா, நான் உங்களை ஆப்போசிட்டா. ஆக்சுவலா நீங்க என்னை வெளியே பார்க்கல, பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. ஆனா உண்மை என்ன? இப்ப என்னோட கண்ணுல இருந்து ஒரு எனர்ஜி அப்படியே வெளியே வருது. இப்ப நான் கண்ணை மூடிட்டேன்னா எதுவுமே தெரியல. கண்ணை திறக்கிறப்ப என்னோட கண்ணுல இருந்து ஒரு ஆற்றல் வருது, ஒரு எனர்ஜி வருது, ஒரு மேக்னெட் பவர். அது இந்த ஸ்கிரீன்ல படுது, பட்டு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா?
ஆகி அங்க உள்ள போய் என்னோட பிரெயின் செல்கள்ல அது படமா காமிக்குது. அப்ப நான் எங்க பாக்குறேன்? வெளியே பாக்குறேன்னா உள்ள பாக்குறேன்னா? உள்ளதான் பாக்குறேன். எக்ஸலண்ட். சரி, எங்க பார்வை நடக்குது? உள்ளதான் நடக்குது. இப்ப உள்ள ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வெளியே நான் பார்த்தாலும் தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, இப்ப நான் பேசுறது நீங்க கேக்குறீங்கல்ல, வெளியே கேக்குறீங்களா உள்ள கேக்குறீங்களா? உள்ளதான் கேக்குறோம். எக்ஸலண்ட். எல்லாமே எங்கதான் நடக்குது? உள்ளதான் நடக்குது. இது ஒரு நல்ல சயின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப எல்லாமே எனக்கு உள்ளதான் நடக்குது. சரியா? சரி, அப்போ என்னோட புலன்களை பயன்படுத்தி ஒரு விஷயம் செய்யறேன். இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதுதான் ஃபைனல் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பாக்குறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆயிருது. ஆகுதா? நீங்க கேட்கறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஒரு சினிமா பாட்டு கேக்குறீங்க, உள்ள ரெக்கார்ட் ஆகுதா? நீங்க எதை கேட்டாலும் உங்க காது வழியா போய் உங்க மூளைக்கு போய் உங்களோட கருமையத்துல போய் ரெக்கார்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் சிஸ்டம் உடம்புக்குள்ள ஒண்ணு இயற்கை வச்சிருக்கு. அதான் மைண்டு. நீங்க பாக்குறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க டேஸ்ட் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க ஸ்மெல் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க டச் சென்ஸ்ல ஃபீல் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இன்னும் நீங்க யோசிக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா? எதுவுமே மிஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சரி, ரெக்கார்ட் ஆனா பிரச்சனை இல்லை. ரெக்கார்டு மறுபடியும் வெளியே வரும். அந்த ரெக்கார்டு வெளியே வந்து நம்மளை அதே செயலை செய்ய வைக்கும். நான் சொல்றது புரியுதா? உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு செயல் செய்யறேன். என்ன செயல்? டிவி பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. டிவி பார்க்கறேன். டிவி பார்க்கறது எனக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப என்ன அந்த டிவில நான் பார்த்தனோ அந்த விஷயம் எல்லாம் எனக்குள்ள ரெக்கார்ட்ல இருக்கு. நல்லதை பார்த்தேன்னா நல்ல ரெக்கார்டா இருக்கும், கெட்டதை பார்த்தா கெட்ட ரெக்கார்டா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு நல்ல விஷயம் கேட்கறீங்க, நல்ல ரெக்கார்டா இருக்கும். கெட்ட விஷயம் கேட்டீங்கன்னா கெட்ட ரெக்கார்ட் ஆயிரும். நல்ல உணவு சாப்பிட்டா நல்ல ரெக்கார்டு, கெட்ட உணவு சாப்பிட்டா கெட்ட ரெக்கார்டு. அப்ப உள்ள ரெக்கார்ட் ஆகுது இல்ல, அந்த ரெக்கார்ட் ஆகுறது மேல மறுபடியும் வெளியே வந்து நம்மளை செயல்படுத்துறதுக்கு தூண்டும். அதாவது நாம பார்க்கிற, கேட்கிற, செய்யற, சொல்ற அத்தனை விஷயம் உள்ள ரெக்கார்ட் ஆகி அதுக்கு ரிப்ளை வரும். இப்ப நல்லதை பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு வரும், கெட்டதை பார்த்தா கெட்ட ரெக்கார்டு வரும். சரியா? இப்போ செல்போன்ல ஒரு நல்ல விஷயம், இப்போ ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றோம். இதை அட்டன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது. உங்க லைஃபுக்கான நாலேஜ் கிடைக்குது. இது ஜஸ்ட் நாட் ஒன்லி 10th + 2க்கான நாலேஜ் இல்லை, இது உங்க லைஃபுக்கான நாலேஜ். ஓகே, ஹோல் லைஃபுக்கான நாலேஜ். லைஃபுக்கான நாலேஜ் கிடைக்குது. இதை நீங்க பார்க்க பார்க்க என்ன தோணும்? இது உள்ள போய் ரெக்கார்ட் ஆகி நாளைக்கு மறுபடியும் இதை பார்க்கலான்னு தோணும், கேட்கலான்னு தோணும். ஓகேவா? இல்ல தேவையில்லாத ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆகி அந்த தேவையில்லாத மறுபடியும் பார்க்கறதுக்கு தோணும். am I right? அப்ப நீங்க எதை பார்க்கறீங்களோ அது உள்ள இருந்து மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் காந்திஜி என்ன சொன்னாங்க? குரங்கு வச்சு ஒரு 3 பொம்மை எல்லா ஸ்கூல்லயும் முன்னாடி இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல. ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கும், உட்கார்ந்துட்டு இப்படி கையை வச்சிருக்கோம், அப்புறம் இப்படி கையை வச்சிருக்கோம், அப்புறம் இப்படி கையை வச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? சரிதானா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத. ஏன்? கெட்டதை பார்த்தா உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிரும். உன்னோட பிரிண்டோட குவாலிட்டி. அதாவது இப்போ
நம்ம அம்மா அப்பா இருக்காங்க. அம்மாவோட கருமுட்டை, அப்பாவோட உயிரணு, ரெண்டு சேர்ந்துதான் நம்ம உருவானோம். காயகல்பத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? அம்மாவுடைய கருமுட்டை, அம்மாவோட ஒரு எக் செல். அந்த எக் செல்லில் என்ன இருக்கு? அம்மா பார்த்த, கேட்ட, சொன்ன, செஞ்ச எல்லா விஷயம் அந்த எக் செல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பாவோட ஸ்பெர்ம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கவனமா இந்த நுட்பமா கேட்டுக்கோங்க. நீங்க பாக்குறதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. குறிப்பா உங்க உயிர் சக்தியில ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ நான் நல்லதெல்லாம் பாக்குறதுனால நல்லதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், கெட்டதெல்லாம் பார்த்தா கெட்டதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இப்படியே எனக்கு என்ன ஆகும்? அடுத்த ஜெனரேஷனுக்கு அது அப்படியே போகும். அது எப்படி சொல்லி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கிறது? அதாவது இது சிம்பிளான உதாரணம், டக்குன்னு புரியறதுக்காக சொல்றேன். கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு, பரவாயில்ல. இப்போ ஒரு குழந்தைக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுமா. குழந்தைக்கு எய்ட்ஸ் அப்படின்னா என்ன காரணம்? அவங்க பேரண்ட் யாரோ ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கு, ஹெச்ஐவி தாக்கி இருக்கு. ஓகேவா? சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இப்போ பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருந்தா குழந்தைக்கு ஹெச்ஐவி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ அம்மா அப்பாட்டு இருக்கிற அந்த விஷயம், அவங்க செஞ்ச தவறுகள் குழந்தைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். நாம செய்யற தவறுகள் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது நேச்சர். அம்மா அப்பா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பிசிக்கல் ஃபிட்டா வச்சிருந்தாங்கன்னா உங்க பிசிக்கல் ஃபிட்டா இருக்கும். அம்மா அப்பா ஏனாதானான்னு இருந்து பிசிக்கல் ஃபிட்டா இல்லை அப்படின்னா நம்ம பிசிக்கல் ஃபிட்டா இருக்காது. நீங்க பாருங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயை போல பிள்ளைன்னா என்ன? அம்மாவோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், அப்பாவோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம கண்ணுக்காது மூக்கெல்லாம் யார் மாதிரி இருக்கு? அம்மா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்கு, சித்தப்பா மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்குன்னு தானே சொல்றாங்க. ஏன்னா அங்கிருந்து வந்த பிரிண்ட், கேரக்டர் அப்படித்தான் இருக்கும். அப்ப என்னோட பிசிக்கல் பாடி, என்னோட கேரக்டர் எல்லாம் எங்கிருந்து வருது? என்னோட அம்மா அப்பாட்ட இருந்து வருது. எனக்கு அம்மா அப்பா எப்படி உருவாக்குனாங்க அதைய? அவங்க பார்த்த, கேட்ட, செஞ்ச, சொன்ன எல்லா விஷயம் உள்ள போய் ரெக்கார்ட் ஆகி அவங்க கேரக்டரா மாறிடுச்சு. இப்ப அம்மா அப்பா நமக்கு ஒரு ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க, அவங்களோட ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நீங்க நிறைய ரெக்கார்டு போடுறீங்க, பார்த்து, கேட்டு, ஸ்மெல் பண்ணி, டேஸ்ட் பண்ணி, வேலை செஞ்சு, சிந்திச்சு நிறைய ரெக்கார்டு போடுறீங்க. அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கொடுக்குறீங்க. அவங்க நிறைய ரெக்கார்டு போடுறாங்க லைஃப் ஃபுல்லா, அவங்க அடுத்த ஜெனரேஷன் போடுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்குமா? போடுற ரெக்கார்டு தப்பு தப்பா போட்டோம்னா நாமளும் கஷ்டப்படணும், நமக்கு அடுத்த ஜெனரேஷனும் கஷ்டப்படணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரியா? அப்ப எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை எது தீர்மானிக்கும்? இப்ப என்னோட வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வருது, சரியா? நீங்கெல்லாம் நல்லா படிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சரியா? நீங்க பிசிக்கல் ஹெல்த்தோடு இருக்கணும், நல்ல மைண்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒரு நல்ல வார்த்தையை பேசியிருக்கிறேன், சரியா? எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அது உள்ள ரெக்கார்ட் ஆயிரும். இதே ஒரு கெட்ட வார்த்தையை பேசுறேன், யாரோ ஒருத்தர் மனசு நோகிற மாதிரி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் மனசு நோகிற மாதிரி பேசிட்டேன், இப்ப அவருக்கு மன வருத்தம். கெட்ட பேச்சு பேசிட்டேன்னா உள்ள கெட்ட கர்மா ரெக்கார்ட் ஆயிடும். அப்ப நல்ல வார்த்தை பேசினா நல்ல கர்மா ரெக்கார்ட் ஆகுது, கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட கர்மா ரெக்கார்ட் ஆகுது. சரியா? இந்த கெட்ட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி விளைவு எனக்கு வரும். மெர்சல் படத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை எல்லாரும் அடிச்சு கொன்றுவாங்க இல்லையா? விஜயோட அப்பாவை, பெரிய விஜய் வந்து இந்த பாட்டில் எல்லாம் வீசி அடிச்சு கொன்றுவாங்க. அப்ப நான் ஒரு கெட்ட செயலை செஞ்சுட்டேன், இந்த உடலை பயன்படுத்தி ஒரு கெட்ட செயலை செய்யறேன். அப்ப விளைவு எனக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் வருது இல்ல? சரிதானா? அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த செயலெல்லாம் எதை வச்சுதான் செய்யறேன்? உங்க மனசு டியூன் பண்ணாலும் உங்க உடலை வச்சுதான் நம்ம செயல் செய்யறோம். அப்ப கெட்ட வார்த்தை இந்த நாக்கு தான் பேசுது, அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இந்த நாக்கு தான் பேசுது. கெட்ட விஷயத்தை இந்த கண்ணு தான் பாக்குது, கெட்ட விஷயத்தை இந்த காது தான் கேக்குது, கெட்ட விஷயத்தை இந்த மூளை தான் சிந்திக்குது.
அப்ப இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இது கெட்டதை பார்க்காம கேட்காம செஞ்சு போடலாம். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன். புரியுதா? இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ இந்த மெடிடேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அதாவது நம்மளோட 5 புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வெரி வெரி கிஃப்டட், வெரி வெரி கிஃப்டட். நிறைய பேருக்கு 5 புலன்கள் முழுசா இல்லை. ஒரு சிலருக்கு கால் கை ஊனமா இருக்கு, ஒரு சிலருக்கு பேச்சு வரல, ஒரு சிலருக்கு கண்ணு தெரியல, ஒரு சிலருக்கு காது கேட்கல. ஓகேவா? நீங்க ஏதாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்காச்சும் வெளியே போறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு வாங்க. டெஃப் அண்ட் டெம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு நீங்க போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. இல்லாட்டி இந்த மைண்ட் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா குழந்தைகள், மன பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்ககிட்ட எல்லாம் ஒரு டைம் போயிட்டு வாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு எப்பவுமே இருக்கிறதுனோட வேல்யூ இருக்கிறப்ப தெரியாதுன்னு சொல்றேன். நீங்க ஒரு டைம் போயிட்டு வாங்க. அப்ப உங்க உங்க அவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறதே பெரிய அரிய விஷயம். அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு. கூன்னா உடம்பு, குருடுனா, செவிடுனா, பேடுனா, இந்த 4 இல்லாம பிறக்கிறது பெரிய விஷயம். அரிதிலும் அரிதான விஷயம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். அது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு அது கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கணும். முதல்ல இந்த 5 புலன்களையும் நீங்க கெடுக்காம பார்த்துக்கணும். 5 புலன்களும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரியா? அப்ப அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மெடிடேஷன் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஹோல் பாடியில் இருக்கிற ஸ்கின்னு அதை நினைச்சுக்கணும். சும்மா ஜஸ்ட் அதை நினைச்சீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ மைண்ட் அங்க போய் என்ன ஆயிரும், நிற்கும். மனசுங்கிறது ஒரு எனர்ஜி, மைண்ட் இஸ் அ எனர்ஜி, அப்படிதானே சொல்லியிருக்கோம். அது ஞாபகம் இருக்கா? மனம் என்பது ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஒரு வேவ், ஒரு மேக்னெட் பவர்னு சொல்லியிருக்கோம். ஒரு வகுப்புல அதை பத்தி கிளாஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் பவர், ஒரு வேவ். அப்ப நீங்க எதை நினைக்கிறீங்களோ உங்க மைண்ட் அங்க போய் என்ன ஆயிரும், எனர்ஜியை கொடுக்கறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உங்க ஸ்கின்னை நினைச்சிட்டே இருக்கீங்க. அப்ப உங்க எனர்ஜி ஃபுல்லா எங்க வரும், உங்க ஸ்கின்னுக்கு வந்துடும். உங்க ஸ்கின்ல ஏதாவது பாதிப்பு இருந்தால் அது சரியாயிடும். உங்க ஸ்கின் வந்து பவர்ஃபுல்லா மாறும், எனர்ஜெட்டிக்கா மாறும். உங்க ஸ்கின் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், கெட்டது செய்யாது. அதே மாதிரி 2வது நாக்கு. முதல் அறிவு வந்து தாவரம், 2வது அறிவு புழு, 3 பூச்சி, 4 ஊர்வன, 5 விலங்குகள். இது மனசுல வச்சுக்கோங்க. முதல் அறிவு தாவரம். தாவரத்துக்கு தொட்டா மட்டும் தெரியும், தோல் மட்டும்தான் இருக்கு தாவரத்துக்கு, அதான் முதல் அறிவு. 2வது புழு வந்துச்சா, புழுவுக்கு ஸ்கின் இருக்கும், வாய் இருக்கும். நாக்கு, நாக்கை மடிச்சு மேலானத்துல டச் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காரணும். முழு கவனத்தை நாக்குலயே வச்சுக்கணும். என்னாகும், நாக்குல லோட் ஆயிரும். நீ எதை நினைக்கிறியோ அங்க எனர்ஜி லோட் ஆயிரும். அப்ப நாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும், கண்ட்ரோல்ல வந்துடும். இந்த கிருஷ்ண பரமாத்மா 5 குதிரையை கண்ட்ரோல் வச்சிருப்பாரு, பார்த்திருக்கீங்களா? மகாபாரத போர் படம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அர்ஜுனர் இருப்பாரு, கிருஷ்ணர் தேரோட்டியை உட்காந்துருப்பாரு, 5 குதிரையை வந்து பிடிச்சிருப்பாரு. இது என்ன தெரியுமா? இந்த 5 புலன்களும் தான் 5 குதிரையா இருக்கு. கிருஷ்ணருங்கிறவர் யாரு? அவருதான் அறிவு, அவருதான் புத்தி. அந்த அறிவோட கண்ட்ரோல்ல அந்த 5 புலன்கள் இருக்கணும் இல்லையா? அப்பதான் குதிரை நம்ம நினைச்ச இடத்துக்கு போகும். புலன்களை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, குதிரையை அவுத்து விட்டாருன்னா வண்டி எங்க போகும்? சரிதானா? வண்டி எங்கேயோ போயிடும். சரியா? அப்ப இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா தான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும். பார்க்க வேண்டாம்னா பார்க்க கூடாது, அவ்வளவுதான். பேச வேணாம்னா பேசக்கூடாது, கேட்க வேணாம்னா கேட்க கூடாது, செய்ய வேணாம்னா செய்யக்கூடாது. நீங்க சொன்னா உங்க புலன் கேட்கணும். ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உங்க புலன் சொன்னா நீங்க கேட்கற மாதிரி இருக்கீங்க. புலன்களுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். 4 இட்லி சாப்பிட்றோம்,
5வது இட்லி டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லுது, நீங்க வேண்டாங்கிறீங்க, ஆனா சாப்பிட்றீங்க இல்லையா? டிவி பார்க்கறது போதுன்னு உங்களுக்கு தெரியுது, உங்க அறிவு சொல்லுது போதும்பா, ஒழுக்கமா போய் படு, காலையில எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், டிவி நாளைக்கு பார்த்துக்கலாம், டிவி எங்கேயும் போகாதுன்னு உங்க அறிவு சொல்லுது. இருந்தாலும் மனசு என்ன சொல்லுது? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு படுக்கலாம்ப்பா அப்படி சொல்லுது. அப்ப எது ஜெயிக்குது? மறுபடியும் டிவி பார்த்துட்டு தானே படுக்கிறீங்க. அப்ப கண்ணு தானே ஜெயிக்குது, மனசு தானே ஜெயிக்குது, உங்க அறிவு ஜெயிக்கல. இதுதான் தோல்வி. டிவி பார்த்தா போதும்னா போதும், அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ணணும். அப்ப எப்ப ஸ்டாப் ஆகும்? உங்க கண்கள் மேல நீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டே வரணும். இப்ப 2வது நாக்கு, 3வது மூக்கு. மூக்குக்கு எந்த இடம்னு சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கண் கண்ணாடி உட்கார்ற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி இருக்கா, இங்க ஒரு எலும்பு மாதிரி இருக்கா, இந்த இடம் தெரியுதா? கரெக்டா? ஓகே, இந்த இடம், இந்த இடத்துலதான் நம்மளோட ஸ்மெல்லிங் சென்ஸ் பாயிண்ட் இருக்கு. மூக்குல மூச்சு இழுத்தீங்கன்னா இங்கதான் போய் டச் ஆகும், இங்க போய் முட்டும். இந்த இடத்துலதான் அந்த இடம் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்த கவனிக்கணும். நீங்க கண்ணை மூடி இங்க கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு எனர்ஜியே தெரியும், உங்களுக்கு பீட்டே தெரியும். அப்ப மூக்கு உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அடுத்தது கண்கள், 2 கண்கள் மேல அப்படியே மனதை வச்சு கவனிச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கவனம் சரியா வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்? உங்களோட 2 கையினுடைய ஆள்காட்டி விரலையும் எடுத்து கண்ணுல டச் பண்ணி அந்த இடத்தையே கொஞ்ச நேரம் கவனிக்கலாம். அப்புறம் கையை எடுத்துட்டு அந்த இடத்த கவனிக்கணும். இப்ப கண்ணையே கவனிச்சீங்கன்னா உங்க கவனம் முழுக்க கண்ணுக்கு வந்துடும், எனர்ஜி ஃபுல்லா கண்ணுக்கு வந்துடும், கண்ணு நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். பார்க்காதுன்னா பார்க்காது. மூக்குக்கு அதே மாதிரிதான். இந்த மாதிரி கூட எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 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 10 செகண்ட் அப்படியே டச் பண்ணி பிடிச்சிங்கன்னா அங்க ஒரு பீட் தெரியும். அதுலயே கவனம் வச்சு செஞ்சுட்டு ஒரு 10 செகண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கையை எடுத்துட்டு அங்கேயே கவனிக்கணும். ஒவ்வொரு புலன்லையும் 2 நிமிஷம். காது அதே மாதிரியே, காது கேட்குதுன்னா அப்படியே தெரியுதுன்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லாட்டி 2 ஆள்காட்டி விரல காதுக்குள்ள வச்சிருங்க. இப்ப 2 காதை அப்படியே கவனிங்க. அப்படியே அதுக்குள்ள ஒரு ரத்த ஓட்டம் ஓடுறது, குரு குரு குருன்னு அப்படியே உங்களுக்கு ஓடும் அது. ஓகே, அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் காதுலயே ஒரு 2 நிமிஷம். ஓகேவா? தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, 5 புலன்கள்லையும் 2 மினிட்ஸ். சார் முடியல சார், எனக்கு டைம் இல்லைன்னா 1 மினிட், 5 மினிட்ஸ். சரியா? 2 நிமிஷம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். குறைஞ்சது 1 நிமிஷமாவது பண்ணிட்டு வாங்க. சரியா? இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க புலன்கள் எனர்ஜி ஆயிடும். கண்ணு ப்ராப்ளம் இருக்குதா, கண்ணுல கொஞ்சம் எச்சா கவனிங்க. கண்ணு ப்ராப்ளம் இருந்தா கண்ணுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் கண்ணுக்கு மட்டும் அப்படியே கவனிக்கணும். கண்ணுலயே கவனம் வச்சுக்கணும். வேற ஒன்றும் பெருசா சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க கண்ணையே கவனிக்கணும். ஆனா உடனே கவனிக்காது, உங்க மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடும். மறுபடியும் கூப்பிட்டு வந்து கண்ணையே கவனி, கண்ணையே கவனி அப்படி சொல்லணும். இப்ப கண்ணை கவனிக்கிறப்ப கண்ணெல்லாம் எனக்கு சரியாகுது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு கியூர் ஆயிடுச்சு, கண்ணு இப்ப நார்மலா தெரியுது, கண் எனக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குது அப்படி நீங்க சொல்ல சொல்ல கண்ணு கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். நான் என்னோட கண்ணாடி இல்லாம நான் தெளிவா பாக்குறேன், சரிதானா? எனக்கு கண்ணு சிறப்பா இயங்குது, கண்ணுல ஓடிட்டு இருக்கிற ஓட்டங்கள் எல்லாம் நல்லா ஓடுது, கண்ணு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு அப்படி நீங்க சொல்ல சொல்ல கண்ணுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் போயிட்டே இருக்கு. நீங்க நைட் தூங்குறப்ப கூட கண்ணுல ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்ணை மட்டும் நினைச்சிட்டு தூங்கிக்கலாம். எனர்ஜி ஃபுல்லா கண்ணுலயே லோட் ஆயிடும். ஓகேவா? சரி, குட். இன்னைக்கு நான் வேற ஒரு டாபிக் சொல்லணும்னு நினைச்சோம். சரி, ஓகே. என்ன நடக்கணுமோ அது சிறப்பா நடக்குது. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு சொன்ன வைக்கிறது
5 புலன்கள்ல கவனமா இருங்கன்னு சொல்றேன் நான். ஓகே, 5 புலன்கள்ல கவனமா இருங்க. நீங்க எது பார்த்தாலும் கேட்டாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ரெக்கார்டிங் சிஸ்டத்துல ரெக்கார்ட் ஆயிரும். அது மறுபடியும் பிரதிபலிச்சுட்டே இருக்கும். ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிறது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். மறுபடியும் அந்த கெட்டதை பாரு, கெட்டதை பாரு, கெட்டதை பாருன்னு சொல்லிட்டே இருக்கும். நாம நிறைய கெட்டது செய்யறதுக்கான சூழலை அது உருவாக்கிடும். இதே நல்லதை பாக்குறீங்கன்னா அது மறுபடியும் நல்லதை பாரு, நல்லதை பாரு, நல்லதை பாருன்னு சொல்லும். நல்ல சூழலை உருவாக்கும். சரியா? உன்னோட பர்சனாலிட்டி நம்மளோட சூப்பர் பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சனுடைய எபிலிட்டி தான் பர்சனாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சனுடைய எபிலிட்டி தான் பர்சனாலிட்டி. ஓகே, அப்போ என்னோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நான் எதெல்லாம் பார்க்கறேன், எதெல்லாம் கேட்கறேன், எதெல்லாம் ஸ்மெல் பண்றேன், எதெல்லாம் டேஸ்ட் பண்றேன், எதையெல்லாம் சிந்திக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்து அது கிரியேட் ஆகுது. அப்ப நான் நல்லது பார்க்கறேன், நல்லது கேட்கறேன், நல்லது சொல்றேன், நல்லது செய்யறேன், நல்லதையே நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட பர்சனாலிட்டி சூப்பர் பர்சனாலிட்டி ஆயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ எதெல்லாம் ரெக்கார்ட் பண்றியோ அதுதான் முளைச்சு வெளியே வரப்போகுது. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுவடை செய்ய போற. அப்ப நல்ல வார்த்தையை பேசினீன்னா நல்ல ரெக்கார்டு திரும்ப உனக்கு 1000 நல்ல வார்த்தை கிடைக்கும். கெட்ட வார்த்தையை பேசினா திரும்ப 1000 கெட்ட வார்த்தை உனக்கு கிடைக்கும். இவ்வளவுதான். அப்ப மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான செயல் நாம செஞ்சா நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கான செயல் எல்லாரும் செய்வாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட் லைஃப்ல. ஓகேவா? அப்ப நல்லதையே செய்யணும்னா இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். நீங்க அறிவை வளர்த்துக்கணும்னா புலன்கள் நல்லா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா புலன்கள் நல்லா இருக்கணும். புலன்கள் எல்லாம் ஒண்ணுமே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப புலன்கள் 5 நமக்கு வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்கு ஸ்மெல் பண்ணல, நாக்கு டேஸ்ட் பண்ணல, பாடி ஸ்கின் உணரல, எப்படி இருப்போம்? ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. உண்மையா? லைஃப்லயே ஒண்ணுமே இல்லை. கண்ணு தெரியாது, பாக்குறது முடியாது. நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே பாக்குறது தெரியல. காது கேட்கல, யார் பேசுறது ஒண்ணு கேட்காது. வாயில பேசவும் முடியல, நம்ம பேசவும் முடியாது. ஸ்மெல் தெரியல, அதுவும் போச்சு. ஸ்கின் போச்சு. உலக இன்பமே போச்சு. உலகத்துல எந்த விஷயத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் உங்க வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறதுக்கான விஷயம் இந்த 5. அப்ப இதை நல்லா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இதை சரியா வச்சுக்கலைன்னா, இது உங்க கண்ட்ரோல் இல்லைன்னா இது உங்களையே கெடுத்துரும். கெட்ட பழக்க வழக்கம் எதுல தானே வருதுன்னு பாருங்க. பிற்காலத்துல ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க, கெட்ட காரியங்கள்ல ஈடுபடுறாங்கன்னா அந்த புலன்கள்ல அவங்க சிஸ்டம் சரியா இல்லாதனாலதான். சரியா? கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்கல்ல. புலன்கள் கட்டுப்பாடு இல்லாட்டி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிரும். டிவி பார்க்கறது எப்படி ஒரு கெட்ட பழக்கமா இருக்குதோ அளவுக்கு அதிகமா, அதே மாதிரிதான் மற்ற கெட்ட பழக்கங்களும். புரியுதா? நீங்க கடும் சொல் பேசுறது, கோபப்படுறது, இதெல்லாம் எதனால ஆகுது? புலன் கட்டுப்பாடு இல்லை நமக்கு. ஓகேவா? அப்ப ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் இந்த மெடிடேஷன். நீங்க ஃபைனலா நான் சொல்றது என்னன்னா, நீங்க டிவி பாக்குறப்ப எப்படி பார்க்கணும்னா, என்னோட எனர்ஜியை செலவு பண்ணி தான் பாக்குறேன்னு ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும். டிவிக்கு எப்படி கரண்ட் செலவாயிதா டிவி ஒரு எனர்ஜி கொடுக்குது, அப்படி எங்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி செலவாயிதான் நான் வந்து டிவி பாக்குறேன். புரியுதா இல்லையா? ஒரு அதுல ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு சவுண்ட் வருதுன்னா உங்க கரண்ட் செலவாயிதானே ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது. அப்படி என்னோட கரண்ட் செலவாயிதான் நான் பேசுறேன், என்னோட கரண்ட் செலவாயிதான் நான் கேட்கறேன், என்னோட கரண்ட் செலவாயிதான் பாக்குறேன். இந்த கரண்ட் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கரண்ட் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? என்னுடைய உயிராற்றல் இருந்து உற்பத்தி ஆகுது. என்னோட உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிர் வேகமா சுத்திட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு எனர்ஜி வெளியே வருது இல்லையா? காயகல்பத்தில் இதைத்தான் தெளிவா சொல்லியிருப்போம். என்னோட உடம்புக்குள்ள
உயிராற்றல் நிறைய இருக்கு. அந்த உயிராற்றல் சுத்தி அதுல இருந்து எனர்ஜி வெளியே வருது. அந்த எனர்ஜி தான் மேக்னெட் பவரா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அம்மா அதை தான் சொல்லுவாங்க, கேஷுவலா சொல்லுவாங்க, உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உசுரை கொடுத்து கத்துறேன், நீ பாட்டுக்கு கம்முன்னு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா அவங்க கத்துறப்ப உயிர் ஆற்றல் காந்த ஆற்றலா மாறி எனர்ஜி செலவாகுது. உயிரை கொடுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். புரியுது இல்லையா? அப்பா சொல்லுவாரு, உசுரை கொடுத்து நான் உழைக்கிறேன், உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன கேடு அப்படி திட்டுறாருல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவரோட உயிராற்றல் செலவு பண்ணி தான் உழைக்கிறாரு. சரியா? நீங்க கேட்கறப்ப உங்க உசுரை கொடுத்தா கேட்டிருக்கீங்க. அதனாலதான் கொஞ்ச நேரம் தான் கேட்க முடியும், ரொம்ப நேரம் கேட்டா கேட்க முடியாது. அப்ப அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னோட உயிராற்றலை செலவு பண்ணி தான் நான் பாக்குறேன், உயிராற்றல் செலவு பண்ணி தான் கேட்கறேன், உயிராற்றல் செலவு பண்ணி தான் சாப்பிட்றேன், எல்லாமே என்னோட உயிர் சக்தி செலவு பண்ணி தான் பண்றேன். அப்ப செலவு பண்ணுங்க, அளவோட செலவு பண்ணுங்க. அளவுக்கு மேல செலவு பண்ணீங்கன்னா அதுதான் துன்பம். இப்போ உங்க அப்பா சம்பாதிக்காரு 50,000 ரூபாய்னா 50,000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணா சந்தோஷம், 80,000 ரூபாய் செலவு பண்ணா கஷ்டம். புரியுதா? செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லல, 50,000க்குள்ள செலவு பண்ணுங்க. அப்போ 4 இட்லி சாப்பிட்டா சந்தோஷமா சாப்பிடுங்க, 5வது இட்லி சாப்பிட்டா துன்பமா விட்டுருங்கன்ற நான். இவ்வளவுதான் கான்செப்ட். எதையும் விட வேண்டியதில்லை, அளவோட முறையோட இருந்தா எல்லாமே சந்தோஷம். இந்த 5 புலன்கள்ல அளவுக்கு மீறி போனீங்கன்னா துன்பம். கண்ணுல டிவி பாக்குறீங்க, ஏதோ 1 மணி நேரம் பாருங்க, தப்பு இல்லை. இதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 2 படம் கண்டினியூ உட்காந்து பாத்தீங்கன்னா கண்ணு எரியும். அதுதான் இல்லையா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. சரிதானா? இதே லைஃப்ல அப்ளை பண்ணிடுறோம் நம்ம, அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த 5 புலன்களை நல்லா நீங்க வச்சுக்கணும். சரியா? 5 புலன்களை கெட்டு போறதுக்கு எந்த செயலும் செய்யக்கூடாது. இந்த 5 புலன்களை வச்சு நல்லது மட்டுமே செய்யணும், நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நிறைய கோபப்படுறோம், நிறைய டென்ஷன் ஆகுறோம், நிறைய கெட்ட வார்த்தையை பேசிடுறோம், அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி பேசிடுறோம். அதுக்கா நமக்கு வாயி? சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயான் பராபரமேன்னு தாய்மான சாமிகள் சொல்றாரு. நோ சவுண்டா? நான் பேசுறது கேக்குதாமா? யாரோ ஒருத்தர் நோ சவுண்ட் போடுறாங்க. ஐயா கேக்கு கரெக்டா தான். ஓகேம்மா, ஓகே ஓகே, தெளிவா இருக்கு. சரி சரிம்மா, நன்றி நன்றி. ஓகே ஓகே, சிறப்பு. போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல, போதும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கேட்கறதுக்கு இது கொஞ்சம் போரா கூட இருக்கலாம், பட் லைஃபுக்கு தானே தேவை. எப்பவுமே நல்ல விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஜாலியா ஏதாவது சினிமா பேச்சு பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனா லைஃபுக்கு அது யூஸ் ஆகாது. சரி, அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. எதை நம்ம செய்யற கஷ்டப்படுறோமோ அது ஒரு டிசிப்ளின் நினைச்சுக்கோங்க. எப்பவுமே ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, எதை நம்ம செய்யற கஷ்டப்படுறோமோ அது டிசிப்ளின். இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிதானே? அப்ப காலையில் எந்திரிக்கிறது கஷ்டம், அப்ப அதுதான் டிசிப்ளின். சரிதானே? நைட்டு தூங்குற நேரத்துல தூங்குறோம், கஷ்டமா இருக்கு சார், அதுதான் டிசிப்ளின். சரிதானே? டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கு சார், அது டிசிப்ளினே இல்லை. டிவி ஆஃப் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், அதுதான் டிசிப்ளின். நேரத்துல கரெக்டா ஸ்கூலுக்கு போற கஷ்டமா இருக்கு சார், அது டிசிப்ளின். சௌரியத்துக்கு போற கஷ்டமாவே இல்லை சார், அது டிசிப்ளினே இல்லை. புரியுதா? எதெல்லாம் நீங்க உங்க மனசு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுது, அதெல்லாம் டிசிப்ளின் புரிஞ்சுக்கோங்க. அப்ப அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஓகேவா? அதுதான் நம்மளை உயர்த்தும். சரி, இப்போ உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். எவ்வளவு பேர் ரெகுலரா பண்றீங்கன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுங்க. சரிதானா? இப்போ உங்களுக்கு ஹேண்ட் எக்ஸசைஸ், லெக் எக்ஸசைஸ், பிரீத்திங், தென் ஐ எக்ஸசைஸ், கபாலபதி, 5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறோமா? 5 கொடுத்தாச்சு. ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா? ரிலாக்ஸேஷன் கொடுக்கலையா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் ரிலாக்ஸேஷன் கொடுத்துடலாமா மிஸ் பண்ணாம?
சரி 6 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். இந்த 5 எக்ஸசைஸ் மெயின், ரிலாக்ஸேஷன் டெய்லியுமே பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸசைஸ். இந்த 5ஐயும் நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்சா டெய்லி 5 பண்ணுங்க. சார் முடியல சார் எனக்கு டைம் இல்லாட்டி மண்டே ஹேண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, டியூஸ்டே லெக் எக்ஸசைஸ், வெனஸ்டே பிரீத்திங், தேர்ஸ்டே ஐ, ஃப்ரைடே கபாலபதி. டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணுங்க. 5மே சேர்த்து பண்றதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணுங்க. சார் இல்ல சார் எனக்கு கண்ணு ப்ராப்ளமா இருக்கு, அப்ப டெய்லி ஐ எக்ஸசைஸ் கூட ஒரு எக்ஸசைஸ் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு ஐ எக்ஸசைஸ் வித் ஹேண்ட் எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸ் வித் லெக் எக்ஸசைஸ். சார் எனக்கு சளி தொந்தரவா இருக்கு, அப்ப கபாலபதி அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ், இது ரெகுலரா பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கான எக்ஸசைஸ் மட்டுமாவது ரெகுலரா பண்ணுங்க. எப்பவுமே செயலுக்கு தாமா விளைவு. சரிதானா? சவுண்டு வரணும், சவுண்டு வரணும்னா சும்மா சவுண்டு வராது, கையை தட்டினா சவுண்டு வரும். இப்போ கையை தட்டினோம்ல, தட்டினா தானே சவுண்டு வரும். அப்போ செயல் செஞ்சாதான் எனக்கு விளைவு வரும். சார் எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, தாகம் எடுக்குது, தாகம் எடுக்குதுன்னா தாகம் தீருமா? தண்ணி எடுத்து குடிச்சாதான் தாகம் தீரும். சார் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்களா? படிச்சாதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க. புரியுதா இல்லையா? அப்ப செயல் செஞ்சா விளைவு வரும். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா செயல் செய்யுங்க. மனசு அமைதியா இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் பவர் வரணும், கண்ண மூடி போருங்க, இதுதான் செயல், தியானம். செயல் செய்யுங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, மைண்ட் கண்ட்ரோல் ஆயிரும். அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். காயகல்ப பயிற்சி விடாம செய்யுங்க, அதுவே பயங்கரமான பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். ஆனா நம்ம எதுவுமே நம்ம கேட்கறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், முதல் கேட்கறதுக்கே நல்லது கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா நல்லது கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரியா? அப்போ நல்லது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரியா? அதான் உண்மை. இல்லாட்டி நல்லது கேட்க முடியாது. திருப்பதி போகணும்னா எல்லாரும் நினைச்சோடனே போயிட முடியாது, அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும்ல. அப்ப நம்ம இவ்வளவு தூரம் மகான்கள் சொன்னது பேசுறோம், அது கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏதோ ஒரு காரணத்துல வராம போயிடுவாங்க, அவங்க கர்மா விடாது. நல்லது கேட்கறதுக்கே பெரிய புண்ணியம் வேணும்னா அது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வைராக்கியமா செய்யணும். ஓகேவா? அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். இல்லாட்டி நம்ம செய்ய முடியும்னு நினைச்சா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிச்சயமா அதை ட்ரை பண்ணுங்க. காய்கல்ப பயிற்சி விடாம பண்ணிட்டு வாங்க. சரிதானா? அதே மாதிரி எக்ஸசைஸ் மெடிடேஷன் டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் ஒதுக்குவோங்க, அல்லது ½ அன் ஹவர் ஒதுக்குங்க. உங்க பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செய்யும். நான் சீரியஸா சொல்றேன், ஒரு 1 ஹவர் போய் நீங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டு வந்து புக் எடுத்து படிங்க, சூப்பரா படிப்பு வரும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனையே பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. பிரெயின்ங்கிறது பிசிக்கல் இருக்கிற ஒரு விஷயம். நல்லா விளையாண்டு சந்தோஷமா ஓடி ஆடி இருந்தீங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும். விவேகானந்தர் அதை தான் சொல்றாரு. நீ பகவத்கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஃபுட்பால் விளையாடுன்னு சொல்றாரு. ஃபுட்பால்ல ஓடிட்டே இருக்கணும், கிரிக்கெட் மாதிரி நிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் மைண்ட் ஆக்டிவிட்டி, உடலை பிசிக்கல் ஹெல்த் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரெயின் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு ஃபாரின்ல அதான் பண்றாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நல்லா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நல்லா உடம்பு நல்லா வச்சுக்கோங்க. காலையில இருந்து ஜாக்கிங் போக, வாக்கிங் போக, ஏதோ ஒன்று பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு படிங்க, சூப்பரா படிப்பு வரும். ஓகேவா? சரி, ஓகே, நிறைய பண்ணிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் கொடுத்துருக்குறோம். தோல், ஹோல் பாடியில் இருக்கிற தோல், நாக்கு மடிச்சு மேலே டச் பண்ணி நாக்கு, மூக்குல இந்த இடத்துல கவனிச்சு மூக்கு, கண்ணுல கையப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணு 2 கவனத்துக்கு வந்துருச்சுன்னா போதும், வரலைன்னா இங்க வச்சுக்கோங்க. காது 2 கவனத்துக்கு வந்துருச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி காது 2 வச்சு ஒரு 10 செகண்ட் கவனிச்சுட்டு கையை எடுத்துட்டு அந்த இடத்துலயே கவனிக்கணும். ஒவ்வொன்றையும் 2 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி மெடிடேட் பண்ணுங்க. உண்மையாலுமே ஒரு பிரம்மாண்டமான சேஞ்ச் உங்க லைஃப்ல நிகழும். ஓகே ஓகே, தேங்க்யூ. மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரத்துக்கு அந்த ரிலாக்ஸேஷன் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இன்னொரு மிக முக்கியமான கான்செப்ட் அடுத்த வாரம் ஷேர் பண்ணலாம். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நிறைய பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இவ்வளவு நேரம் நம்மளுக்கு
நம்மளோட செயல் விளைவு பற்றியும் ஜீவகாந்த செலவு பற்றி கருமைய பதிவு பற்றிலாம் நல்ல விளக்கம் கொடுத்த இறைமதன் ஐயாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரேகாமா நன்றியுரை சொல்லிடலாமா? வாழ்க வளமுடன்மா. சிறப்பானதொரு உரையை கொடுத்த ரேயாஸ்ரீ மதன் ஐயா அவர்கள் பஞ்சேந்திரியம் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பையும் அதனோட பலன்கள் எல்லாமே விளக்கி சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் வந்து கிடைக்கல. நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நீங்க கிஃப்டட் சைல்டு சொல்லலாம். உண்மையில சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அது ஒவ்வொன்றத்தையும் உணர்ந்து ரிவன் டேக் பாலிசி மாதிரி தான். நம்ம நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றத்தையுமே சொல்லி உணர்ந்து நம்ம செய்யும்போது அதுக்கான பலன் கட்டாயம் நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெறலாம். இந்த நேரம் பொன்னான நேரம், அதை நீங்க ஒதுக்குனது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப பாக்கியம். நல்லா இருந்தது உரை எல்லாமே. எல்லா உறுப்புகளையும் பத்தி 5 புலன்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்றத்தையுமே உணர்ந்து செய்யும்போது நமக்கு அதுக்கான பலன் கட்டாயம் நிச்சயமா கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. உலக நல வாழ்த்து சம்யுக்தா பாடுறீங்களா, ஸ்ரீகர்ணி பாடுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். சம்யுக்தா நீங்க இறைவணக்கம் பாடுறங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தீங்க, பாடுறீங்களா உலக நல வாழ்த்து? ஸ்ரீஹரிணி பாடுறீங்களா? ட்ரை பண்ணுங்க. ரேகாமா நீங்களே பாடிடுறீங்களா? வாழ்க வளமுடன்மா. பாடிடுவா. உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கொட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வை பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க. நன்றிங்க.